எந்த காரியங்களுக்காக நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் இன்னொருவருக்கு கொடுக்கிற அளவுக்கு கடவுள் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எந்த பிரச்சனையில நீங்க ரொம்ப நாளா கடந்து வர்றீங்களோ இனிமே என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பிரச்சனையில் இருக்கிற பல பேரை தூக்க விடுதலையாக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். காலத்துல இப்ப கடன்ல இருக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்க பல பேர் கடனை அடைப்பீங்க. பல பேருடைய கடனை நீங்க அடைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஐஸ்வர்யம் இருக்கும். ஒரு வீடு கட்டுறதே உங்களுக்கு நீங்க சவாலா இருக்குன்னா நீங்க பல பேருக்கு வீடு கட்டி கொடுக்குற அளவுக்கு கடவுள் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் நடக்கலன்னா அப்புறம் இது எதுக்கு பைபிள், எதுக்கு பிரசங்கம்? கண்டிப்பா நடக்கும். நான் உன் வாழ்க்கையில நிறைய காரியங்களுக்காக ரொம்ப நாள் காத்திருந்த, இனிமே காத்திருத்தல் என்பது உன் வாழ்க்கையில இருக்காது. உன் வாழ்க்கையில எல்லாம் சீக்கிரமாய் வேகமாய் அதி தீவிரமாய் கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில செய்கிறார். அப்போ வருட கணக்காக நடக்காத காரியத்தை தேவன் உடனடியாக அந்த கணக்கை தீர்க்கிற செயல்களை கர்த்தர் பண்ணுகிறார். காலத்தின் ஆதிக்கத்தை உடைக்கிறார். சூரியன், காற்று, சந்திரன், இதுக்கு கீழே ஒரு வளர்ச்சி இருக்கு. அதுக்கு டைம் எடுக்கும். டைம் ப்ராசஸ்ல தான் அது வளரும். ஆனா நீதியின் சூரியன், அந்த சூரியனுக்கு கீழே ஒண்ணு நடக்குதுன்னா காலத்தை மீறி ஒரு காரியம் நடக்க ஆரம்பிக்கும். என்னைக்கு கிறிஸ்துவின் அபிஷேகம், கிறிஸ்துவின் ஆளுகை வருகிறதோ அப்போ உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்னா வருடம் எங்கள் எடுக்கும் என்கிற காரியங்களை ஒரு இரவிலே அது முடியும். உங்க வருஷ கணக்கா சம்பாதிக்கிறதெல்லாம் மாசமா மாறும். மாத கணக்குங்கிறதெல்லாம் ஒரு நாள்ல வர்ற இன்கம்ஸா கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாற்றுவார். ஆமா, ஒரு இரவுல ஒரு செடி முளைக்குமா, கர்த்தர் முளைக்க வைப்பார். ஒரு இரவுல ஒருத்தன் பதவி ஏற்க முடியுமா, கர்த்தர் ஏற்க வைப்பார். ஒரு இரவுல மில்லியனர் ஆக முடியுமா, கர்த்தர் ஆக்குவார். ஆண்டவர் தான் சொல்றார், படையப்பா ரொம்ப டைம் எடுத்துக்காத, டக்குன்னு முடிச்சுட்டு வந்துரு. ஆண்டவர் தான் சொல்றார், டக்குன்னு டைம் எடுத்துக்காத படையப்பா. உலகத்திலே பாருங்க, அவசர சிகிச்சை, அவசர வார்டு எல்லாமே வச்சிருக்காங்க. இம்மிடியேட்டா சிலதை பண்ணணும்னு வச்சிருக்காங்க. அப்போ உலகத்திலே இப்படி ஒரு அறிவு இருக்குன்னா தேவாதி தேவன் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இனியும் தாமதங்கள் இல்லை, இனியும் காத்திருப்புகள் இல்லை, இனியும் பொறுமையா போற நாட்கள் இல்லை. இனி சுதந்திரிக்கிற நாட்கள், இனி எழும்புகிற நாட்கள், இனி பெற்றுக்கொள்கிற நாட்கள், இனி காரியங்கள் உடனடியாய் உங்களுக்கு சாதகமாய் முடிகிற ஒரு நாட்களாக அது இருக்கிறது. இயேசு என்னைக்கும் இன்றைக்கு பிரச்சனைக்கு நாளைக்கு தீர்வு என்று சொல்லவில்லை. இன்றைய பிரச்சனையோடு வந்த மக்களுக்கு நாளைக்கு தீர்வு என்று அவர் சொல்லவில்லை. இன்றைக்கு பிரச்சனையோடு வந்தால் இன்றைக்கே தீர்வு, இன்றைக்கே சுகம், இன்றைக்கே விடுதலை, இன்றைக்கே மாற்றம், இன்றைக்கே அற்புதம், இன்றைக்கே திருப்பம் என்றுதான் சொன்னார். அந்த மகிமையை வரவேற்கும். இனிமே வசனம் அடுத்த வருஷம், அடுத்த மாசம், அடுத்த வாரம்லாம் கிடையாது. இன்றைக்கே உங்க தரித்திரம் மாறுறதுக்கு வருஷம் எடுக்காது. அதை ஒரு நாள்ல கர்த்தர் மாற்றி அமைப்பார். உங்க கடனை அடைக்கிறதுக்கெல்லாம் வருஷம் எடுக்காது. ஒரு ராத்திரியில, ஒரு நாள்ல ஒட்டு மொத்தமா செட்டில் பண்ற மாதிரி கர்த்தருடைய அனுகிரகத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. மனுஷனே எவ்வளவு பேசி வச்சிருக்கான் பாருங்களேன். ஒன்றை செய், நன்றை செய், இன்றை செய். அப்ப கடவுள் மட்டும் நாளைக்கு பண்ணுவார் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு இன்றைக்கு இன்றைக்கு. ஆமா, இனிமே நாளை கிடையாது. இருக்கிறேன். தேவன் மகத்துவமானவர். எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு மகத்துவமானவர்? என்னைக்காவது இப்ப ஏற்பட்ட ஒரு தேவனை பெற்றிருக்கோம்னு சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? நிஜமா சொல்றீங்களா? இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படி யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் பேருக்கும் அப்படி சரி, ஏதோ வாக்கப்பட்டாச்சு வாழ்ந்தாகணும். நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி வாழ்ந்தீங்கன்னா ஐம் சாரி, நீங்கள் தேவனை புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு உண்மையிலே தேவன் தெரியும்னா இன்னும் ஆயிரம் ஜென்மங்கள் எனக்கு இருந்தாலும் இவரே எனக்கு தேவனாக இருக்கணும்னு நீங்கள் சொல்வீங்க. ஆமென். இவரே எனக்கு ரட்சகராக, இவரே எனக்கு மீட்பராக, இவரே எனக்கு ஆண்டவராக இருக்குன்னு சொல்வீங்க. ஆமென். அந்த மாதிரி ஒரு உணர்வு வரலன்னா உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து அது வேற எங்கேயோ, நீங்கள் வேற எதையோ தப்பாக படிச்சுட்டு வந்திருக்கீங்க, தப்பான எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆவியான ஒரு உதவி ரொம்பவே தேவை. நீங்களே கேட்டுருங்க, ஆண்டவர்கிட்டே கேட்டுருங்க, ஏன் ஆண்டவரே நீங்கள் எனக்கு இவ்வளோ போர் அடிக்கிறீங்கன்னு கேட்டுருங்க.
தப்பே கிடையாது. உங்கள் கழுத்தெல்லாம் பிடிச்சிட மாட்டார். ராத்திரி கெட்ட சொப்பனம்லாம் வந்து மிரட்டிட மாட்டார். நான் சிலர் வந்து அப்படி நினச்சிக்கிறாங்க கடவுளுக்கு விரோதமாக நம்ம இது கடவுளுக்கு விரோதமாக பேசுறது இல்லை, நிஜமாக பேசுறது. தாவீது மன்னன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே எங்கே போயிட்டீங்க, எனக்கு ஏன் அப்படி ஆயிடுச்சு. மனசு திறந்து கடவுள்கிட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், பேசுகிறான், உள்ளத்தை திறந்து பேசுகிறான். ஸோ கடவுள் ஒன்றும் கோவிச்சிக்க மாட்டார். ஆமாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கோவிச்சிக்க மாட்டார். சும்மா பேசு. உங்கள் கோபம், உங்கள் உணர்வு எதையும் நீங்கள் கடவுள்கிட்ட என்ன பண்ணலாம், கொட்டலாம். என்ன ஆண்டவரே என்ன இப்படியே போயிட்டே இருந்தால் எப்படி, உங்கள் நாம மகிமை பண்ணணுமா வேண்டாமா, போகிற போக்க பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே, இல்லை பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கன்னா வேற என்னமோ நினச்சிக்கிறோம். இல்லைங்க, அது ரொம்ப ரியல். எல்லாம் சொல்லுங்க, ரியல். நிஜத்திலையும் நிஜம். ஆமென். ஆமாம், நிஜமாக இந்த தேவன் உங்களை நேசிக்கிறார். நிஜமாக இந்த தேவன் உங்களை பாதுகாக்கிறார். நிஜமாக இந்த தேவன் உங்களை விடுவிக்கிறார். நிஜமாக இந்த தேவன் உங்களை உயர்த்துவார். நிஜமாகவே இந்த தேவன் உங்களை மகிமைப்படுத்தியே தீருவார், உங்களை உயர்த்தியே தீருவார், உங்களை கனப்படுத்தியே தீருவார். உங்களுக்கு சொன்ன அத்தனை வாக்குகளை அவர் நிறைவேற்றுகிறவராக அவர் இருக்கார். முதல்ல தேவன் ஒரு போலியான தேவன் கிடையாது. தேவன் ஒரு நிஜத்தின் தேவனாக இருக்கிறார், ஒரு உண்மையின் தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். ஆமாம், நீங்கள் அவரிடத்துல வரும்பொழுது, நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கிறேன், ஐ திங்க் 6வது வருஷம் நினைக்கிறேன் நம்ம சபை வந்து அந்த ஃபங்க்ஷனில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த 6வது வருஷத்தில் ஏதாவது பேசணுமே, ஏன்னா 5வது வருஷம் பேசுனது பயங்கர ஹிட்டாகி அது எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு பலனாக இருந்தது. அந்த 5வது வருஷம் உடைய மெசேஜ், சாம்பலை சிங்காரமாக்கினீர். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ் இருக்கும் யூடியூப்ஸில், நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அப்போது யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே தோணலை, ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுனேன். எனக்கு 6வது வருஷம் நல்லா ஞாபகம் இருக்குது. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். யூனோ தட், அது வந்து வேத வசனங்க. நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறார்? He is a faithful and covenant keeping God. ஆமென். இந்த மாலையில் சொல்கிறேன், He is a faithful and covenant keeping God. நாம் நம்முடைய உண்மையில் மாறினாலும் அவர் தனது உண்மையில் மாறாதவராக அவர் இருக்கிறார். அத்தனை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிடும். இப்போ சில விஷயம் வேறு மாதிரி இருக்கலாம். நான் அப்படி தோணுச்சுன்னா உங்களுக்கு போன வாரம் காலையில் பேசின மெசேஜ், சாயங்காலம் பேசின மெசேஜ் எல்லாம் கேளுங்க. ஏன்னா யாக்கோபு நினச்சிட்டு இருக்கிறான் எல்லாமே எதிராக நடக்குது அப்படின்னு யாக்கோபு நினச்சிட்டு இருந்தான். ஏன்னா சம்பவத்தை பார்த்தா இப்படி தான் தெரியுது, எதிராக நடக்கிற மாதிரி தான் தெரியுது. யோசேப்புக்கு நடந்த சம்பவத்தை பார்த்தா இப்படி தான் தெரியுது. ஏமா ஜெயிலில் கொண்டு போட்டாங்க, தேவை எல்லாமே சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை முன்னேறி செல்லவே செல்லாது. அங்கேயே நின்றுவீங்க. பிசாசு உங்களுக்கு நல்ல சோர்வடை வச்சு உங்களை உட்கார வச்சுடுவான். என்ன ஆனாலும் சரி, மரணமானாலும் ஜீவனாலும் என் தேவன் நல்லவர், என் தேவன் உயர்ந்தவர். அதாவது அவர் அப்படி இல்லாததுனால நீங்கள் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லலை, அவர் நிஜமாவே அப்படி இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இல்லாமல் நீங்கள் நல்லவர்னு சொல்லுங்க நான் சொன்னால் அது வேஸ்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் நல்லவரா இல்லை நல்லவர் மாதிரி நடிக்கிறவரா? என்ன உங்கள் கருத்து என்ன? 100க்கு 100 நல்லவரா? இல்லைங்க, அவர் நல்லவராக தெரியுதாரு, சம்டைம் பார்க்கும்போது என்னன்னே புரிய மாட்டுக்கு, எப்போ அந்த மாதிரி ஏதோ குழப்பம் இருக்குன்னா ஆண்டவர் அதான் சொல்லார், ரெண்டு மனநிலை உனக்கு இருக்குன்னா நீ ரொம்ப வாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 2 நினைவுகளோடு ஏன் குந்தி நடக்கிறீர்கள்? கர்த்தர் நல்லவர்னா நல்லவர்னு சொல்லுங்க, வல்லவர்னா வல்லருன்னு சொல்லுங்க, இல்லை மோசடி மன்னன்னா மோசடி மன்னனே சொல்லிடுங்களேன். அபச்சாரங்கிற மாதிரி இருக்கு நிறைய பேர். தெய்வ குத்தமே இல்லைங்க. இந்த தேவனை குறித்து பயப்பட வேண்டியதே இல்லை. இந்த தேவன் நல்லவராக இருக்கிறார். அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன் நான். துரோகிகளுக்கு கூட நல்லவராக இருக்கிறார். பைபிளில் போட்டிருக்குது, நன்றி கெட்டவங்களுக்கு கூட அவர் யாராக இருக்கிறாரா? நல்லவராக இருக்கிறாருன்னா அவருடைய சொந்த பிள்ளைங்க உங்களுக்கு நல்லவராக இருக்க மாட்டாரா? உங்களுக்கு சொன்னதை செய்ய மாட்டாரா? செய்வார். சும்மா இந்த பிசாசு எதையாவது உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி உங்களை சோர்வுடைய பண்ணிடலாமான்ட்டு எதையாவது யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நம்பாதீங்க. ஆல் திங்ஸ் அகைன்ஸ்ட் டு மீ, எல்லாம் எனக்கு எதிராக நடக்கிறது அப்படின்னு யாக்கோபு சொல்லும் பொழுது அவனுக்கு எதிராக நடக்கலை. கர்த்தர் அவனுக்கு சாதகமாக பெரிய வேலையை செய்து கொண்டு இருந்தார். ஆமென்.
அவனுக்கு சாதகமாய் பெரிய ஒரு செயலை அவர் செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது தான் வேதவசனத்தின் சத்தியம். அதை கேட்கலன்னா அது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ். எல்லா மெசேஜும் அப்படி தான். ஆனாலும் அது இன்னும் ஒரு ஒரு முறையாவது கேட்டிங்கன்னா கண் திறக்கப்படும். நிறைய பேர் சொன்னாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில், சாயங்காலம் கொஞ்சம் அதனுடைய தொடர்ச்சியை பேசினேன். காலையில் அதை ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கு. அதனால் கேட்கலன்னா கேளுங்க. ஏதாவது கரெக்டாக போகிற மாதிரி தெரிலன்னு ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்ததுன்னா அதை ஒரு வாட்டி போய் கேளுங்க. எவ்வளோ கரெக்டாக போகுதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமேன். எல்லாம் நன்றாக போயிட்டுருக்கு, ஜம்முன்னு போயிட்டுருக்கு. சும்மா எதையாவது காட்டுவான் ஃபால்ஸ் எவிடன்ஸ், அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமேன். அவர் நல்லவர் இல்லைன்னா நம்ம நல்லவர்னு சொல்ல வேண்டியதில்லை. நம்பவே முடியாதுங்க அவர் என்ன பண்ணுவார்னு யாருக்கு அப்படி சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இல்லை அவர் நல்லவர் தான் அப்படி இழுக்கலாம் கூடாது. அந்த இழுவையே கூடாது. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அவன் கத்தரிடத்துல இருந்து ஒன்னையுமே பெற முடியாது அப்படின்னு இருக்கு. ஆமாம், நீங்கள் அவிசுவாசியாக இருந்தால் கூட உங்களுக்கு அற்புதம்லாம் நடக்கும். என்னங்க இது, நீங்கள் விசுவாசிக்காட்ட கூட கடவுள் உங்களுக்கு செய்வாருங்க. நிஜமா பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசிக்காதவங்களுக்கும் கடவுள் என்ன பண்ணுறாரு, அற்புதம் செய்கிறாரு. அப்புறம் அற்புதத்தை பார்த்ததுக்கப்புறம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா விசுவாசம் கூட அவர் நமக்குள்ளே துவங்குகிற ஒரு காரியம் தானே. இப்போ எடுத்த உடனே நமக்கு என்ன பெரிய விசுவாசம் இருந்துச்சா இல்லையா? அப்படிலாம் இல்லை. ஒரு சிலதெல்லாம் நமக்கு நம்ம விசுவாசத்தை வளர்த்து விட்டவரே அவர் தானே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களே வளர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு விசுவாசம் இருக்குன்னா இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? அவரே அல்ஃபாவாக, எபிரேயரில் வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற அவரை பார்த்து என்ன பண்ணுங்க, ஓடுங்க. ஹீ இஸ் த பிகினிங். அப்போ இந்த தேவனோடு வாழ்கிறதுங்கிறது மனம் திறந்து வாழுங்க, மனம் திறந்து வாழுங்க. அவரோடு சம்பாஷிங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவரோடு பேசுங்க. அவர் உங்களோடு பேசுவார். ஆமேன். அவர் உங்களை நடத்துவார். அவர் உண்மையுள்ளவராக அவர் இருக்கிறார். ஆமேன். ஆனால் சில காரியங்களும் சில விஷயங்களும் நமக்கு புரியாத மாதிரி சில நேரம் இருக்குது. ஆனால் கூட இது எனக்கு என்னன்னு தெரில, ஆனால் நீங்கள் எனக்கு ஏதோ வச்சுருக்கிறீங்க, அது மட்டும் ரொம்ப நிஜம், நான் அதை பார்ப்பேன், என் சந்ததி அதை பார்க்கும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுங்க. வந்து சந்தோஷத்தில் வாழுங்க. நான் தான் சொல்லுவேன், யாக்கோபுக்கு இது தெரியாததுனால இவன் பிள்ளையை கூட்டிகிட்டு போய் இவன் பிள்ளையை உயர்த்துகிற கதை இவனுக்கு தெரியாததுனால எத்தனை வருஷம் டிப்ரெஷனில் இருந்தான் யோசித்து பாருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எதுலேயே செலவு பண்ணிட்டான், மன அழுத்தத்திலே செலவு பண்ணிட்டான். நான் சொல்கிறேன், தேவையில்லாத மன அழுத்தம். ஆமேன். ஆமாம், டெவலுடைய இதுவே உங்கள் சந்தோஷத்தை திருணும் அவ்வளோங்கிறதான் நான் சொல்ல. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஏன்னா உங்கள் தேவன் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். ஆமேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சுபோன்னு முடிப்பார், சுபோன்னு தான் முடிப்பார், மங்களகரமாய் முடிப்பார். ஆமேன். ஆமாம், நம்புங்க, நம்புங்க. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரியுங்க, கர்த்தரை எக்காலத்திலும் நம்புங்க, அவர் அதற்கு பாத்திரராய் இருக்கிறார். சரியா? இந்த அடித்தளத்தை என்றைக்குமே விட்டுறாதீங்க. இந்த அடித்தளத்தை விட்டிங்கன்னா இது போக முடியாது இந்த பயணத்தில். ஏன்னா நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவிடன்ஸை வச்சு வாழலை, தேவனுடைய உண்மைத்தன்மையை விசுவாசித்து நாம் வாழ்கிறோம். தரிசித்துனா பார்த்தா பார்த்து 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 நம்ம நம்பிட்டு போல, நாம் விசுவாசத்தில் என்ன பண்ணுறோம், வாழ்கிறோம். பார்க்கும்போது சிலது கொஞ்சம் எதிர்மறையாக தெரியுது, நெகட்டிவாக தெரியுது, சில காரியங்கள் நமக்கு புரியாத மாதிரி இருக்குது. ஆனால் கூட அதை பார்க்காதீங்க. என் தேவன் நல்லவர். ஆமேன். நல்லவர் இல்லாதவரை நீங்கள் நல்லவர்னு சொல்லலை, நிஜமாவே நல்லவர் அவர், நிஜமாவே வல்லவர் அவர், நிஜமாவே விடுவிக்கிறவர் அவர். ஆமேன். ஸோ அது ஒரு நிஜமாக இருக்குது. முதல்ல அது நிஜமாங்கிற முடிவுக்கு வாங்க. ஆமாம், இல்லைன்னா அவர்கிட்ட கேட்டுருங்க, எனக்கு பார்த்தா அப்படி தெரியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுருங்க அவர்கிட்ட. ஆண்டவரே, உங்களை பார்த்தா எனக்கு நம்புகிற மாதிரி தெரில, பேசலாமா? அப்படி பேசலாமா, பேசக்கூடாதா? அதனாலுமே பேசலாம். நம்பிக்கையே வரமாட்டுக்கு ஆண்டவரே,
உங்கள் மேலே எனக்கு ரொம்ப கோபம் வருத்தம்லாம் இருக்குது அப்படின்னு பேசுங்க. நீங்கள் பேசி பாருங்கள், எவ்வளோ அழகாக அதை உங்கள் வாழ்க்கையில் பிரித்து ஆவியானவர் வேலை செய்வார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸ்பீக் டு காட். ஆமாம், ஸ்பீக் டு காட். என்னன்னாலும் அவர்கிட்ட போய் பேசணும். ஆமென். உங்கள் கோபம், வெட்கம், சோகம், மகிழ்ச்சி ஏதாவது வேறு மாதிரி நினச்சின்னா கலக்கிட்டீங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆமென். இப்படி கலங்கடிச்சிங்களே என்னன்னு கேளுங்க. அவர் சொல்லுவார், இது என்னால் வந்தது கிடையாதுப்பா, வேற வந்தது. ஆனால் கூட உனக்கு விரோதமாய் உருவாகிற இந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும் அப்படின்னு ரொம்ப அழகாக என்ன பண்ணுவார், அதை முடிப்பார். ஆமேன். உங்கள் தேவனோடு சந்தோஷமாக வாழுங்க. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக குடும்பம் நடத்துங்க. ஆமேன். குதூகலமாக வாழுங்க. வேதவசனம் சொல்லுது, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால தான் எதுவும் நடக்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு 1000 கேள்விக்கு பதில் ஒரே லைனில் சொல்லிட்டேன் நான். உங்கள் புலம்பலை முதல்ல நிறுத்தி நீங்கள் சொல்லுங்கள், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர். என்ன பிரதர்? 1000 கேள்விக்கு பதிலாக கர்த்தர் நல்ல. ஏன் இப்படி இருக்கீங்க? நல்லா தட்டுங்களேன். தட்டுங்கள், இன்னும் திறக்கப்படும். இன்னும் சில பர்ஸெலாம் திறக்காமலே இருக்குது. அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், என்னங்க இது உங்கள் மீட்டிங் வந்தால் பர்ஸே காலியாக போயிடுது. கடைசியில் பர்ஸையே போட்டு போயிட்டார். காலியான பர்ஸை எதுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு. இப்போல்லாம் பர்ஸோடய கொடுத்துட்டு போயிடுறாங்க. சென்னையில் நடந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு அக்கா. ஆனால் வெறும் ஹேண்ட்பேக் கிடையாது, திறந்து பார்த்தா ஹேண்ட்பேக் ஃபுல்லாக கோல்டு இருக்குது. அப்படியே ஃபுல்லாக ஒரு ஹேண்ட்பேக் ஃபுல்லாங்க. பாருங்கள், நிறைய பேர் இப்போ மைண்டாலே வெயிட்டை கணக்கு போட்டுருவாங்க. அந்த ஒரு ஹேண்ட்பேக் அதே தான், கிலோ கணக்கில் தான். நான் சொல்லலை, கிராம் கணக்கில் வருது, நம்ம கிலோ கணக்கில் வருதுன்னு சொல்கிறதுலாம் நடக்குதுங்க. கர்த்தர் உண்மை உள்ளவருங்க. ஆமாம், அவரை போல ஒரு தேவன் கிடையாது, அவரை போல ஒரு ரட்சகர் கிடையாது. அவரை பற்றி ஒரு புகழ்ச்சி, ஒரு பெருமிதம் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருந்தாலே வாழ்க்கை சூப்பராக போயிடும். டெவிலுடைய ஐடியாவே என்ன தெரியுமா? அவனுடைய தந்திரமே என்னன்னா, he always questioning the goodness of God. அவனுடைய அவர் ஒன்றும் அவ்வளோ நல்லவர் கிடையாது தெரியுமா, இப்படி இந்த வத்தி வைக்கிறது தான் அவன் வேலை, பற்ற வைக்கிறது தான் அவன் வேலை. அப்போ உனக்கு ஏன் செய்யலை, அப்போ ஏன் இப்படி ஏதாவது என்னமோ அவருக்கு உங்களுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி உங்ககிட்ட பேசி உங்கள் சந்தோஷத்தை திருடுறதுக்காக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான். அந்த சத்தத்தை கேட்காது. நிறைய பேர் அந்த சத்தத்தை கேட்டு தான் லைஃப் அப்படியே உட்காந்து. அதை கேட்காது. யார் சொன்னா? என்னைக்கோ செத்து போயிருப்பாங்க, அவர் என் வாழ்க்கையில் வரலன்னா அதை நினச்சி பாரு. ஆமாம், இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டோம். இவ்வளோ தூரம் வச்சது அவர் தானே. அதை நினச்சி பாருங்க, அதை எண்ணி பாருங்க, தன்னால் ஆகிடும். அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் என் வாழ்க்கையில் வந்திருக்கவே மாட்டேன், நடந்திருக்கவே மாட்டேன். இதெல்லாம் எண்ணி பாருங்க. அப்போது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. எல்லாம் சொல்லுங்க, மனமகிழ்ச்சியாயிரு. அவர் நீ மனமகிழ்ச்சியாக இருந்துட்டாலே உபவாசத்தெல்லாம் உங்களை இருக்க சொல்ல, கண்ணீரில் இழுக்க சொல்ல. எப்படி சொல்கிறாரு? டிலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்ட். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். சொல்றாரு, பிள்ளை சந்தோஷமா இரு, உனக்கு வர வேண்டியதெல்லாம் வரப்போகுது, நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும், மகிழ்ச்சியாயிரு. ஆமென். அப்படிதான் சொல்றாரு. Delight yourself in the Lord and he will give you the desire and petitions of your heart. இதை நீங்கள் வெளியிலேயே சொல்லலை. சில பேர் சில பேர் எதுக்கு என்ன ஜோம் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க பாருங்களேன். ஏன்னா வேண்டுதலை வெளியே சொன்னால் பழிக்காதான். அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து வராங்க. ஆனால் இங்கே எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, அவர் உன் இருதயத்தின். அப்படின்னா என்னன்னா, இதை நீங்கள் வெளியில் கூட சொல்லலை, மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் என் தேவனுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கீங்க. மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிற காரியங்கள் கூட ஜெபமே பண்ணாமல் நடக்குங்கிற. கேட்டால் கிடைக்குமாங்கிறது இல்லை, விரும்பினாலே ஆசைப்பட்டாலே கிடைக்கும்.
அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்படின்னா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. He will give you the desires and the petitions of your heart. உன் மனசுக்குள்ள நினைச்ச, உன் உள்ளத்துக்குள்ள ஆசைப்பட்டுட்டு இருக்க, கவலைப்படாதீங்க, அத்தனையும் நடக்கும். ஒரு விருப்பம் கூட கீழே போகாது. ஒரு டைமில் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது, ஒன்றுமே நடக்காத மாதிரி இருந்ததுங்க. உண்மையிலே சொல்கிறேன். நான் ஒரு நாள் அந்த என் ஆசைகளெல்லாம் எழுதி வைப்பேன், ஒன்றுமே நடக்கலை. ஒரு பெரிய பேனை எடுத்து அது மேலே கோடு போட்டுட்டு அந்த நோட்டத்துக்கு துற போட்டேன். நான் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்ட்டு. ஆமாம், நிஜமாக சொல்கிறேன். அப்புறம் ஆண்டவர் எப்படியோ அந்த டிப்ரெஷன், அந்த அழுத்தத்துலேருந்து என்னை வெளியே எப்படியோ கொண்டு வந்தார். அப்புறம் எப்படியோ லைஃப் எப்படியோ வந்துக்கிட்டு இருக்கு. என்னையோ ஒரு நாள் எதையோ அடுக்கி வைக்கிறதுக்கு இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நோட்டு என் கையில் கிடச்சிச்சு. எடுத்து பார்க்குறேன், கோடு போட்டதில் அவர் ரோடு போட்டிருக்கிறாரு. எனக்கு கண்ணீரே வந்துடுச்சு அதை படிச்சுட்டு. ஏன்னா நான் எழுதின அத்தனையும் என் வாழ்க்கையில் நடந்திருக்குதுங்க, அத்தனையும் நடந்திருக்கு. எனக்கு அழுகையே வந்துடுச்சு. ஆண்டவரே எவ்வளோ நல்லவர்ப்பா. நானும் எதையாவது புலம்பி இதெல்லாம் என்னன்னு அதான் சொல்கிறேன். நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணி தூக்கி போட்டிருப்பீங்க, ஆனால் அவர் மறக்க மாட்டார். அவர் மறக்கவே மாட்டார். அவர் மறக்கவே மாட்டார். அழகாக அவங்க வாழ்க்கையில் அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். டிலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்ட். சந்தோஷமா இருங்க. பக்கத்தில் போய் சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஆமென். ஏன் உங்கள் முகம் துக்கமா இருக்கிறது? என்ன இருக்காது, சந்தோஷமா இருங்க, ஹாப்பி. உங்களுக்கு என்ன நிறைய என்னமோ வச்சுருக்கீங்க. ஒரு வீடு கட்டணும், கட்டுவீங்கங்க. ஒரு வேலை வரணும், வரும். ஒரு உயர்வு வரணும், வரும். என்னமோ ஒரு சில நன்மைகள். ஏங்க உங்களுக்கு தெரியலையே, உங்களை கூப்பிட்டுருந்தே கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கிறாரு. ஆமென். வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்களை கூப்பிட்டுருக்குறாரு. சும்மா ஏதோ அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு அப்படி பரலோகம் வந்துச்சாரு அப்படின்லாம் கூப்பிடல. உங்களை நன்றாக்க தான் கூப்பிட்டுருக்கிறாரு, உங்களை மகிழ்ச்சியாக தான் கூப்பிட்டுருக்கிறாரு. உங்கள் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். ஆமென். அவர் நல்லவருங்க, அவர் நல்லவர். அவரை உயர்த்துங்க. எப்பவும் இந்த சந்தோஷத்தில் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளங்களை வைத்திருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படி இருக்கும்போதே நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முடியலைன்னாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சந்தோஷமாக இருக்கணும் ஆசை தான். புரியுதா? நான் சொல்கிறது எதுவுமே போதனையாக நான் உங்களுக்கு சொல்லலை. உங்களுக்கு முடியலன்னா அதை சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட. எனக்கு சொல்கிறாரு, ஆனால் எனக்கு வரமாட்டுக்கு, ஆவியானவரே உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அதுக்கு தான் ஆவியானவர் இருக்கிறார். புரியுதுங்களா? சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டுக்கு புலம்பி தள்ளிடுறேன். ஆண்டவரே இந்த புலம்பல்லாம் எடுத்து அதை ஆனந்த கழிப்பாக மாற்றுங்க. ஏன் நீங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்கக்கூடாது? கேட்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா புலம்பல் கொஞ்சமாகி ஆனந்தம் அதிகமாகிடும். ஆனந்தம் பெருக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்படின்னா என்ன, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் லாலலா பாட்டே இருக்க வேண்டியதானே. ஆனந்தம் விளையாடும் வீடு இது. ஆமென். பைபிளில் அப்படிதான் சொல்லியிருக்கு. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாம். எப்பவும் ஒரே சந்தோஷமா இருக்குமா அந்த வீடாங்க அப்படின்னு உங்க வீட்டை பத்தி சொல்லப்போம். சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமே அந்த வீடு தானே. ஆமா ஆமா, வாங்க கூட்டிட்டு போறேன். உங்க வீட்டின் அடையாளமே ஆனந்தமாக மாறும். உங்க வீட்டின் அடையாளமே சிரிப்பாக மாறும். ஆமென். கர்த்தர் அவ்வளோ பெரியவருங்க, நீங்க நினைக்காதீங்க. இதெல்லாம் வச்சு இப்படி போயிட்டே இருக்கும்போது அது உங்க வாழ்க்கையில செய்யாம விட மாட்டார். எதுக்கு இவ்வளோ எழுதி கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு இப்படி கேட்குறீங்க? சும்மாவா? சும்மாலாம் கிடையாதுங்க. எத்தனையோ பேருக்கு அவர் அதை செய்து காட்டியிருக்கிறார். இங்கே எத்தனையோ பேர் அதை அனுபவித்திருக்கணும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறீங்க. சில காரியங்களில் அனுபவிக்கிறங்கிறதுக்காக அது பொய்யாய் மாறிட முடியாது. அவர் நிஜமானவர். ஆமென். அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் செய்யாமல் போகவே மாட்டார். ஆமென். எல்லாத்தையும் செய்வார். அவர் நல்லவர். அவர் எப்போதும் துதிங்க, கர்த்தரை எப்போதும் துதிங்க, அவரோட பேசுங்க. ஆமாம், புலம்பல் நம்மை விட்டு தூரமாக்குவோம், துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அதிகமாக்குவோம். வாழ்க்கையில் புரியாத காரியம் எப்போவுமே ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ எனக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறீங்களா? நானும் இந்த பயணத்தில் ஒரு 20 வருஷம் இருக்கேங்க. இன்றைக்கி தான் யோசித்தேன். நான் சர்ச்சை ஆரம்பித்தேன் 8 வருஷம் ஆகுது.
ஆனால் நான் ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்து அவரை குறித்த இந்த புரிதலுக்குள்ளே ஒரு 17-18 வயசு இருக்கும்போதே உள்ளே வந்துட்டேன். பார்த்தா ஒரு 20 இயர்ஸ் கிட்ட இந்த பயணத்தில் நான் இருக்கிறேன். அன்னைக்கு புரிஞ்சதை விட இன்றைக்கி இன்னும் நல்லா புரிஞ்சிருக்குது. அன்னைக்கு இருந்ததை விட இன்றைக்கி இன்னும் வெளிச்சம் இருக்குது. அதனால் சில விஷயம் இது என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்காக நான் என்ன பண்ணுறது? ஆனால் தாண்டி போகும்போது தான் தெரியும், அவர் 100 நல்லவர் அப்படின்னு தெரியுது. ஆமாம், சில காரியங்கள் உடனே நடக்கலை, சில வருஷங்கள் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் கூட அவருடைய உண்மையையும் அவருடைய கிருபையும் நம்பி நிற்பதற்கும் அவர் தான் பலன் கொடுத்தார். நின்னு கூட சொல்ல முடியல, அதுக்கும் ஒரு முடியலையேன்னா பலனை தந்துடுறார். அப்படி வச்சு இன்னைக்கு பார்த்தா அது அத்தனையும் நிறைவேற்றி இருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக கடவுள் அதை மாற்றி இருக்கிறார். ஆமென். ஒரு நேரத்தில் அதான் இன்னைக்கு காலையில் மேடைக்கு போன உடனே ஒரு வார்த்தை வந்துச்சு. எந்த காரியங்களுக்காக நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் இன்னொருவருக்கு கொடுக்கிற அளவுக்கு கடவுள் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென். எந்த பிரச்சனையில் நீங்கள் ரொம்ப நாளாக கடந்து வர்றீங்களோ இனிமேல் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பிரச்சனையில் இருக்கிற பல பேரை தூக்க விடுதலையாக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். நான் சொல்கிறேன், அதுதான் உங்களுக்கான தீர்க்க தரிசனம். ஆமென். ஆமாம், நீங்கள் ஒரு காலத்தில் இப்போ கடனில் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் பல பேர் கடனை அடைப்பீங்க. பல பேருடைய கடனை நீங்கள் அடைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கும். ஒரு வீடு கட்டுறதே உங்களுக்கு நீங்கள் சவாலாக இருக்குன்னா நீங்கள் பல பேருக்கு வீடு கட்டி கொடுக்குற அளவுக்கு கடவுள் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமாங்க, இதெல்லாம் நடக்கலைன்னா அப்புறம் இது எதுக்கு பைபிள், எதுக்கு பிரசங்கம்? கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்கிறேன், எங்களுடைய ஃபேமிலியில் எங்கள் தலைமுறையில் கார் யாரும் எனக்கு தெரிஞ்சு வாங்கினதே கிடையாது. முதல்ல கார் வாங்கினது நான் தான். முதல்ல வாங்கினது நான் தான். ஆசையாக வாங்கினோம் கார். எக்ஸண்ட் கார் வாங்கும்போது எங்கள் தெருவுக்கு வீட்டுக்கு எல்லாம் ஓட்டிகிட்டு போகும்போது எல்லோரும் இப்படி பார்க்குறாங்க. ஏன்னா யாரும் எப்போமாவது வரும், யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இந்த பழைய அம்பாசிடர் ஒன்று வரும், வந்துருக்கீங்களா? 20 ரூபாயோ 30 ரூபாயோ அப்போ நான் பார்த்துருக்குறேன். வந்து போவோம், அந்த மாதிரி வரும். கார் வந்துச்சுனாலே யாருக்கும் உடம்பு சரியில்லையோ அப்படிம்பாங்க. அதுக்கு தான் காரே. மற்றபடி காரு கல்யாண வீடு இதெல்லாம் வந்துச்சுன்னா ஊருக்கே 2 வேன் விட்டுருவாங்க. அந்த வேனில் ஏறி போகிற கும்பல் தான் நாங்கள். ஒரு பெரிய வேன் இருக்கும், பிள்ளைங்க மடியில், அதுக்கு மடியில் எல்லாம் பார்த்தா ஒரு வேனுக்குள்ளே இவ்வளோ ஊரே ஏற்றி கொண்டு அந்த மாதிரி இருக்கும். அந்த 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 வேன், அந்த அது என்ன வேனு? சதுரமாக இருக்குமே, இப்போ போன மகேந்திரா தானே. திறந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பா இது அப்படின்ட்டு எல்லாம் மடியில் உட்கார், அத்தை மடியில் உட்கார், மாமா மடியில் உட்காருன்னு அம்புட்டு அடைச்சி ஏற்றி ஒரு ஊரையே கூட்டு போ. இந்த மாதிரி தான் நான் வந்திருக்கேன். யாருமே கார் வாங்கி நான் பார்த்ததே கிடையாது, யாருக்கிட்டையும் கிடையாது. அங்கே கார் விடுறதுக்கும் அங்கே ஒன்றும் இருக்காது, எல்லாம் அந்தந்த வீடுகள் அப்படி தான் இருக்கும். அப்போ முதல்ல நான் கார் வாங்கினும் போது ஆண்டவர் பாருங்கள், நம்ம வம்சத்திலே தலைமுறையில் யாரும் பார்க்காத வாங்கிட்டோமேன்னு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், நான் வச்சுருக்கிறது 3வது கார். 3வது கார். ஒரு கார் வாங்குறது பெரிய கனவாக இருந்தது. 3வது காரு இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், வாங்கியிருக்கிறோம். 2 கார். நேற்றுக்கு தான் வாங்கின முதல் காரை ஒருத்தருக்கு கிஃப்டாக கொடுத்தேன். நேற்றுக்கு எக்ஸெண்ட் விதைச்சாச்சு. ஒரு போதகர் வந்தார், வரும்போது பஸ்ஸில் வந்தார், போகும்போது நாங்கள் கார் சாவி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவரை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சாச்சு. நான் 3 கார் வாங்கியிருக்கிறேன், 2 காரை இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க. கடவுள் அந்த அளவுக்கு என்னுடைய பலனை அவர் பெருக பண்ணியிருக்கிறார். ஆமாம், திங்கக்கிழமை இன்னொரு கார் புக் பண்ணிவிடுவோம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஒய்ஃபு போயிட்டு வரணும்ல. ஆமாம், மண்டே மார்னிங் போயிட்டு ஒரு கார் புக் பண்ணிவிடுவோம். ஏமேன். ஆமாம், அத்தால ஒரு கேரவனுக்காக இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம், வாங்கணும் அப்படின்ட்டு, ஊழியத்துக்கெலாம் போயிட்டு வரதுக்கு. ஆமாங்க, ஏன்னா டீமாக போகிறோம். நடிகர்கள் நடிகைகள் இவங்கெல்லாம் கேரவன் வச்சுருக்காங்கன்னா அப்புறம் கரகாட்ட கும்பலுக்கு என்ன மரியாதை? உலகத்திலேயே, ஏன் இந்தியாவிலேயே ஊழியத்தில் கேரவன் வச்சுருக்கவங்க நம்ம தான் அப்படின்னு. ஆமாம், பிரசங்கம் பண்ணுற இடத்துக்கு முன்னாடி கொண்டு கேரவனை நுப்பாட்டி வாங்குகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமாம், இப்போ பேசிகிட்டே இருப்போம், அடுத்த வாரம் டெடிகேஷன் சர்வீஸ் பண்ணுவோம். ஏன்னா கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அமிக்கினியாக வாழ்ந்தீங்கன்னா அப்புறம் அங்கேயே தான் உட்காந்துருப்பீங்க. அப்புறம் ராஜ்யத்தின் மக்களாகவே நீங்கள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எதுலேருந்து உங்களை தூக்குனாரோ அதுலேருந்து நீங்கள் 4 பேரை தூக்கணும்.
ஆமென். சிறைக்கு சென்ற யோசேப்பு சிறையிலிருந்து வெளியே வர அவன் உதவினான். ஆமென். வாழ்க்கை பூரம் பாருங்க, யாரெல்லாம் ஆதரவற்று துவண்டு இப்படிலாம் கடந்தாங்களோ அவங்கள தூக்கி அவங்களே ஒரு ஆதரிக்கிற ஆளாக வச்சுட்டா இருப்பாருங்களேன். கடவுளுடைய செயலே அதுதான். இந்த மாலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுளுடைய செயலே அதுதான். என்ன சொல்ல வந்தேன்னா, எது எனக்கு கனவாக இருந்ததோ இப்பொழுது அந்த கனவில் யாராவது வந்து பேசினா இதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வருது பாருங்களேன். ஆமென். அதை செய்து முடிக்கணுங்கிற ஒரு ஆசை உள்ளே வருது. இவங்க இப்படி இருக்கக்கூடாது. நான் கேட்டேன், ஒரு 4-5 தலைமுறையாக ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் சொன்னார், பாஸ்டராக இருக்கிறது தாங்க எங்கள் குலத்தொழிலே, அந்த மாதிரி நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்கவே இல்லை. நான் சொல்கிறேன், இது ஆசீர்வாதத்தின் துவக்கமாக இருக்கட்டும், ஓட்டிட்டு போங்க. நான் புதுசாக தான் எப்போவுமே வாங்கி கொடுக்கணும் ஆசை. நான் சொன்னேன், இப்போ வெயிட் பண்ணுங்கள், ஒரு 3 months உங்களுக்கு புதுசாக வாங்கி கொடுத்துடலான். அவர் சொன்னார், எனக்கு புதுசு வேண்டாம், நீங்கள் யூஸ் பண்ண கார் எனக்கு கொடுத்துருங்க. ஏன்னா எலிசா யூஸ் பண்ண அந்த சால்வை அவளுக்கு ஒரு மேண்டல் மாதிரி வந்துச்சு. அது செகண்ட் ஹேண்டு கிடையாது, அது அவர் மேலே இருக்கிற அனாயிண்டிங். அதனால் உங்கள் மேலே இருக்கிற அனாயிண்டிங் என் வாழ்க்கையில் வரட்டும்னு சொல்லிட்டு அதே ஓட்டிட்டு போகிறேன்ட்டு. ஆமென். ஆமாம், கர்த்தர் பெரியவர். அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்டியிருக்கிறாரா இல்லையா? செஞ்சு காட்டியிருக்காரா இல்லையா? இந்த திருநெல்வேலிக்குள்ளே வரும்போது ஒரு பழைய சைக்கிளை வச்சுக்கிட்டு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் நான். ஆமாம், அந்த சைக்கிளும் எனக்கு சொந்தம் கிடையாது. முத்து வந்து ஸ்கூல் படிக்கும்போது யூஸ் பண்ண சைக்கிள். ஆமாம், சைக்கிள் கூட சொந்தம் கிடையாதா? சைக்கிள் கூட சொந்தம் கிடையாது. அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போயிட்டு தான் இங்கே உள்ள சர்ச்சஸில் பிரசங்கம் பண்ணதுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், போயிருக்கிறேன் நான். ஆமாம், ஒரு நாள் நைட்டு போகிறேன், ஒரு தெருவெல்லாம் நாய் என்னை சூழ்ந்து கொண்டது. ஆமாம் ஆமாம், அவ்வளோ சைக்கிள், அவ்வளோ நாய். ஆமாம், அப்புறம் எப்படியோ கிருபையா அங்கேருந்து என்ன பண்ணேன், போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். அந்த சைக்கிள் தான் யூஸ் பண்ணேன் நான். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்ல. ஒருத்தர் எதில் வந்தீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்படி கையை காட்டுறேன் நான். அவர் ஆமாம் அங்கே ஒரு சைக்கிள் நிற்கல அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் ஆமாம் சைக்கிள் நிற்கிது, அது பக்கத்தில் இருக்க காரா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை பாஸ்டர், இல்லை, கார் பக்கத்தில் நிற்கிறேன், சைக்கிள். அவர் என்ன இது என்னமோ பெருசாக பேசுறீங்க, வெறும் சைக்கிள் தான் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சிலர் பார்வையிலே பேசுவாங்க தானே. ஆமாம், அதுலேயே நம்மக்கிட்ட நிறைய கம்யூனிகேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தாரு, கனி இல்லையே அப்படின்னாரு. மாம்பழமா ஆப்பிள் பழமா, கனி இல்லையே அப்படின்னு. இப்போ அவர் கண் காண தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமென். நான் சொன்னேன், சைக்கிள் வெளியில் நிற்கிது, கார் உள்ளே நிற்கி பாஸ்டர். கார் உள்ளே நிற்க, உள்ளேயா பார்க் பண்ணியிருக்கேன்? ஆமாம், உள்ளே தான் பார்க் பண்ணியிருக்கேன், வெளியில் ஏரியா இல்லை, வரும் பாருங்க அப்படின்னு. முதல்ல எக்ஸென்ட் வந்துச்சு, அப்புறம் சாண்ட்ரோ வந்துச்சு, இப்போ கார்னிவல் வந்திருக்குது, அப்புறம் கேரவன் வரும், அப்புறம் விமானம் வரும், எல்லாமே வருங்க. ஏன் வராது? கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். எல்லாம் கூடுங்க, எல்லாம் நடக்கும். யாருக்கும் நடக்காமல் போனது கிடையாது. சும்மா சில பூச்சாண்டி காட்டின மாதிரி கொஞ்சம் காட்டுவான், அப்படியா உனக்கு முடிஞ்சு போச்சு அப்படியா. முதல்ல இந்த கெட்ட ஆட்களோட சேராதீங்க. எப்பவும் கர்த்தரை குறித்து நல்ல எண்ணம் இல்லாத ஆட்களோட ரொம்ப நேரம் உட்காராதீங்க. உட்கார்ந்தாலே உங்கள் புத்தி கெட்டு போயிடும். அதனால தான் தரிசனத்தை பெற்ற உடனே மரியாள் வந்து எங்கே போகிறா? எலிசெத்து போச்சா? எலிசபெத் வீட்டுக்கு போகிறா. எலிசபெத் வீட்டுக்கு போகிறா. ஏன்? இவா விசுவாசம் சாகாமல் இருக்கணுமே. ஆமென். அந்த அம்மா கூட கொஞ்சம் பேசிட்டு பழகிட்டு இருந்தவுடனே இவளுக்கும் நல்லா இருக்குது, அவளுக்கும் நல்லா ஆகுது. அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு இருக்காங்களா? இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிங்க. இங்கே தான் கண்டுபிடிக்கணும், இங்கே தான் இருப்பாங்க. ஆமாம், அந்த அக்கா கிட்டேயோ அந்த அண்ணங்கிட்டேயோ ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கோங்க, கொஞ்சம் பேசுங்க, ஒரு ஐக்கியம் வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா விசுவாசத்தில் வளரணும்னா சுதந்திரித்து கொள்ளுகிறவங்கள பார்க்கணும், சும்மா சுற்றிட்டு திரிகிறவங்களை பார்க்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான காரியம். அநேகர் உங்கள் விசுவாசத்தை தொலைத்து விடுவதற்கும் விசுவாசத்தை இழந்து போகிறதுக்கும் முக்கியமான காரணம் என்னென்னா, சுதந்திரித்து கொள்கிற ஆட்களை பார்க்குறதே கிடையாது. அந்த மாதிரி ஆட்களோட பேசுங்க,
பேசிகிட்டே இருங்க. உங்களுக்கு நம்பிக்கை அற்று போனாலும் நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். ஆமாங்க, எனக்கே நிறைய ஆட்கள்லாம் வச்சுருக்கிறேன் நான். ஆமாம், அப்பப்போ சில ஆட்களை நான் பார்ப்பேன், சில பேரோட பேசுவேன், சில பேரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சில பேரை கூட போய் பேசணுன்னா இன்னொரு லெவல் ஃபெய்த் என்ன பண்ணும், கூட ஆரம்பிக்கும். ஆமாம், அது எல்லாருக்கும் தேவை. அது ஒருத்தருக்கு தான் தேவைங்கிறது இல்லை, எல்லாருக்குமே தேவை. எபிரேயர் 6 பார்த்தீங்கன்னா நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறீங்க? வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவதற்கு ஒரு பல்வேறு காரியங்கள் சொல்கிறாரு. அதில் முக்கியமான ஒன்று என்னங்க பாருங்கள், எபிரேயர் 6:11 பாருங்கள். நீங்கள் அசதியாய் இராமல், நீங்கள் வசதியாக இருங்க, ஆனால் அசதியாக இருக்காதீங்க. ஆமென். அசதியாக இராமல் வாசிங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுவாசத்தினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை நீங்கள் யாரை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும்? இப்போ தான் இவர் கடை ஆரம்பித்தாருங்க, 2 மாதத்தில் மூடிட்டாருங்க. ஆமாம், அவராக உங்களுக்கு மாடலு. சுற்றுகிற ஆட்களையும் தோற்று போன ஆள்களையும் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இறங்கிரும். சுதந்தரித்து கொள்ளுகிறவர்கள் என்ன பண்ணுங்க பாருங்க. யார்கிட்ட பேசினா உள்ள அப்படியே நல்ல ஜம்ப் ஆகுது, யார்கிட்ட பேசினா உள்ள அப்படியே துள்ளுது, யாரோடு பழகும்போது உங்கள் ஆவியிலே ஒரு அனல் உண்டாகிறது, அந்த மாதிரி ஆட்களோட பேசணும். சில பேர்கிட்ட பேசுனீங்கன்னா இருக்கிறதும் அப்படியே இறங்கின மாதிரி இருக்கும். அக்கா போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடணும். புரியுதுங்களா? ஆமாம், இல்லைன்னா ரொம்ப ஆபத்து. உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கிறது ரொம்ப அவசியம். பாருங்கள் எப்படி வேதவசனம் எல்லாம் அழகாக சொல்லி தருது பாருங்கள். சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து, அடுத்த வசனம், உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி. எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம். நம்புறீங்க, ஆனால் கொஞ்சம் என்ன இருக்கு, டவுட் இருக்கு. அப்போ நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஆமென். ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் நம்பிக்கை இன்னும் பூரண நிச்சயமாக மாறணும்னா சுதந்திரத்துக்கு. அப்போ நான் பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எவ்வளோ கேள்வி வந்திருக்கு, எவ்வளோ சந்தேகம் வந்திருக்குது, எவ்வளோ குழப்பங்கள்லாம் வந்திருக்குது. இப்போ நான் பெருமாள்புரத்தில் அந்த தாமஸ் ஸ்ட்ரீட், 5th தாமஸ் ஸ்ட்ரீட்டில் தான் முதல்ல சர்ச்சு. இங்கே ஜயன் ரெசிடென்சியில் ஒரு வருஷம் நடத்தினோம், திருப்பி அங்கே போய் தான் நடத்தினோம். 2வது வருஷம் அந்த பெருமாள்புரம் அதில் நடத்தினோம். அப்போது ஒரு மாடி அங்கே அந்த தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டு கூட ஒழுங்காக இருக்காது. சில தேவையில்லாத ஆட்கள்லாம் அங்கே கொஞ்சம் பிரச்சனை எப்போவுமே இருக்கிறதுனால அங்கே ஒன்றும் பெருசாக ஆட்கள் வரமாட்டாங்க. அந்தந்த வீட்டுக்காரங்க வருவாங்க தவிர யாரும் அதை ஒரு வழியாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் யாருமே எனக்கு சொல்ல பாருங்கள். நான் பைசா வாங்க அங்கே இது பண்ணி பாப்பா செயின்லாம் வச்சு 50,000 ரூபா டெபாசிட் கொடுத்துருக்கேன். மாதம் 7,000 ரூபா வாடகை எல்லாம் கொடுத்துட்டு வந்த பிறகு இவ்வளோ தகவலையும் சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் முன்னாக்கூட்டியே சொல்லக்கூடாதா? ஆமாம், சரி பரவாயில்லன்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. புரியுதுல? எல்லோரும் அந்த என்ன எடுத்த உடனே நம்ம என்ன பெரிய ஜெயண்ட்டாவாக குதித்தோம் வானத்திலேருந்து எல்லாம் கிடையாது. எல்லோரும் வளர்ந்து வந்தவங்க தான். அதான் ஒருத்தர் கேட்டார், அந்த ஊரில் யாராவது பெரிய ஆட்கள் பிறந்திருக்காங்களா அப்படின்ட்டு. அப்போ ஒருத்தர் எழுந்து நின்று, இல்லைங்க இங்கே எல்லாருமே குழந்தையாக தான் பிறந்தாங்க, இங்கே பிறக்கும்போது யாருமே பெரிய ஆட்களாக பிறக்கலை. அது மாதிரி தான் யாருமே பிறக்கும்போது ஒன்றும் விசுவாச வீரர் பிறந்திருக்கார் அப்படிலாம் யாரும் சொன்னது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பிறக்கும்போது எல்லாருமே குழந்தை தான், எல்லாருமே வளர்கிறோம். அப்போ நானும் வளர்ந்துட்டு தான் இருக்கேன், இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்கிறேன். அப்போ அங்கே பண்ணும்போது இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க. முதல் வாரம்லாம் நாங்கள் வைக்கோம் சாயங்காலம் போல். அப்போ சேர் கூட கிடையாது, வாடகை சேர் வாங்கி போட்டிருக்கோம். 5 ரூபா ஒரு சேருக்கு வாடகை சேர்லாம் போட்டு உட்காந்து பேசுகிறோம். ஒரு 5 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. அடுத்தால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. திடீர்னு கொஞ்சம் பேர் வரமாட்டாங்க, அப்படியே போகும். அப்போ இது எவ்வளோ நாள் போகும், என்ன யாது ஒன்றுமே தெரியாது பாருங்களேன். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தான் பாஸ்டர் சாம்பி செல்லத்துறை அவங்களுடைய ஒரு சிடி ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சென்னையில் இருக்கிறார் பாருங்கள், ஏஎஃப்டி சர்ச்சினுடைய போதகர். அவருடைய இது கேட்டுகிட்டு இருக்கிறேன். அவருடைய இது கேட்கும்போது அவர் சொல்கிறாரு,
அவர் ஆரம்பித்த ஒரு சர்ச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா காலத்தில் ஆரம்பித்த இடத்த இவர் பொறுப்பேற்று செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லறை தோட்டம். அந்த கல்லறை தோட்டத்தை தாண்டி தான் எங்கே போகணும், சர்ச்சுக்கே போகணும். அப்போ அவர் இங்கே பொறுப்பேற்று அந்த சர்ச்சை நடத்த ஆரம்பித்த நாட்களில் மக்கள்லாம் வந்து சொன்னாங்களாம், எங்கே கொண்டியா சர்ச்சு வச்சுருக்கீங்க, கல்லறை தோட்டத்து பக்கத்தில் வச்சுருக்கீங்க, அடிச்சிடாது எதுவும், எப்படி அதெல்லாம் தாண்டி வருவாங்க அப்படின்னாங்களாம். அப்போது இவர் பிரசங்கம் வேறு அந்த நாட்களில் வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் வேற தாண்டி வரணுன்னா எப்படி வருவாங்கன்னு ஒருத்தர் குழப்பி விட்டார். அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். வீட்டுக்கு போய் அழுகே வந்துடுச்சான், ஆண்டவரே அப்படின்ட்டு. ஆனாலும் வார்த்தையை பிடித்து கொண்டு கர்த்தர் இந்த இடத்துல ஜனங்களை கொண்டு வருவார்னு நின்று பிரசங்கம் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள நுழையிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். நம்ம சர்வீஸில் பாருங்கள் அப்படி வந்துடுறீங்க, அங்கே நீங்கள் லேட்டாக போனால் உள்ளே போக முடியாது. இப்போ அந்த மாதிரி ஆட்களை பார்க்குறதுனால இங்கேயும் அதே மாதிரி தான் ஆகும். ஆமேன். அப்போ அவருடைய இது என்னை கேட்கும்போது, ஓஹோ நம்ம கூட என்ன பண்ணிடுவோம், வந்துடுவோண்டா, நமக்கு ஒரு ஒளிவட்டம் தெரியுதுடா அப்படின்னா எனக்கு அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அவர் சொல்லிட்டு போயிட்டார், அவர் ஒரு முன்னோடி, அவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்போ அதை நான் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் பண்ணுற இந்த சபை இந்த ஊழியம் கூட இன்றைக்கி ஆட்கள் வராமல் ஒரு தெருவுக்குள்ளே இருக்குது. இது இன்றைக்கி பாருங்கள் ஹைவேல நடத்துகிற மாதிரி ஆண்டவர் பண்ணிட்டார். ஆமாம், நம்ம சர்ச்சை தாண்டி தான் திருநெல்வேலிக்குள்ளே வரணும். மூளையில் இருந்தது இப்போ தான் பிகினிங்கில் கொண்டு வந்து வச்சுருக்கிறார். ஆமாம், வணக்கம் போட்டு போகலுங்க. அன்னைக்கு வந்து இதெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஆட்களுடைய போதனைகள்லாம் இல்லைன்னு வைங்களேன், சுதந்திரித்து கொள்கிறவரை நான் பார்த்தேன். இங்கே கொஞ்சம் பேர் பிரதர் வேறு மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படித்தான் 2 பேர் வந்தாங்க, ஃபெய்த் நாங்கள் கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி கதை கொஞ்சம் பேர் என்கிட்ட இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி நல்ல மனிதர்களெல்லாம் எடுத்து உதாரணமாக எடுத்து மனசு முன்னாடி வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி நிரப்புனாரோ அது மாதிரி தான் எனக்கும் கர்த்தர் செய்வார். அவர்களுடைய தேவன் என்னுடைய தேவன். அப்படி யோசித்து தான் ஒரு பொறுமையோடு அதை செய்ய ஆரம்பித்தோம் பாருங்க. கர்த்தர் அந்த இடத்தையும் நிரப்புனாரா. சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு இப்படி தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. கர்த்தர் நமக்கும் அதை செய்வார். ஆமென். எப்போவுமே உங்கள் விசுவாசத்தை இந்த விதத்தில் நீங்கள் செயல்படுத்துறது ரொம்ப அவசியம். ஏன்னா வெற்றி பெற்ற சில பேரை பாருங்கள். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, உன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கிப்பார், உன்னை பெற்ற தாயாகிய சாராளை நோக்கிப்பார். நீங்கள் யாரை பார்க்குறீங்க, யார் கூட ஃபெலோஷிப் வச்சுக்கிறீங்க, யார்கிட்ட ரொம்ப நேரம். அதனால தான் தெருவுக்குள்ளேயும் டீ கடை வாசல்லையும் தேவையில்லாத வீட்லேயும் போய் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. உட்காந்திங்கன்னா இப்போ நான் எல்லாரும் ஏற்றுறேன் பாருங்க, அப்படியே இறங்கிடும் அது. ஏன்னா நான் அழகாக ஊதின பலூனை ஒரு பின்னை போட்டு இறக்குற வலிமை உள்ளவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நான் எங்கள் பஃப்னு ஊதி அழகாக இருக்குன்னு போவேன், அழகுன்னு போட்டுருவாங்க. ஆமாம், இப்படித்தான் சொல்லுவாங்க போகிற வழியிலேயே கொஞ்சம் பேர். அப்படியே இறங்கிடும். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் சிலர் தோற்று போகிறாங்க, சிலருக்கு ஏன் வசனம் வேலை செய்ய மாட்டுக்கு அப்படின்னா நீ கவனிக்கணும் யார் கூட உட்காடுறீங்க. அதாவது நீங்கள் போய் அவனை ஏற்றி விடுற அளவுக்கு பெலன் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் டீ கடையிலையும் உட்காருங்க, எங்கேயும் போய் உட்காருங்க. ஆனால் இறக்கி விட உங்களை விட அவர் வலிமையாக இருந்தா ஜீவன் தப்ப ஓடிப்போ. இப்போ 2 இருக்கு இல்லையா, அவன் நெகட்டிவாக தான் பேசுவான். ஆனால் நீங்கள் போய் பேசி என்னங்க கர்த்தர் எவ்வளோ அப்படின்னீங்கன்னா அவன் மாறி போயிடுறான்னா நல்லது. ஆனால் வரும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது அவசியம். பாருங்களேன், எல்லாம் சொல்லுங்கள், சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். அப்ப எப்படி சொல்லியிருக்காரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி அவங்கள பாருங்க. கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் வந்துடும். பாருங்க, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. சரீரம் செத்து போயிருந்தது, கர்ப்பம் இல்லாமல் இருந்தது, நான் அவனை அழைச்சேன், அவனை ஆசீர்வதிச்சேன், அவனை பெருக பண்ணினேன். ஆமென். இதை பாருங்க, இதை பாருங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமானதெல்லாம் தூக்கி வச்சுட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி பயணம் பண்ணுங்கள். ஆமென். அப்போ எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்களேன். கண்ணை வந்து எங்கே வைக்கணும், யார் கூட பேசணும், டெய்லி உங்கள் ஃபெய்த்தை ஃபீட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். தினமும்
நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது நீங்கள் வலிமையாக இருக்க முடியாது. தனிமை வலிமை அல்ல. தேவன் அதை என்ன பண்ணவே இல்லை, திட்டமிடவே இல்லை. வேதவசனம் சொல்கிறது இருவர் கூடியிருப்பது நலம். அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் ஃபெலோஷிப். இருவர் கூடியிருப்பது நலம். ஒருவன் விழுந்தால் ஒருவன் மற்றவனை தூக்குவான் அல்லவா, அப்படி வேதவசனம் சொல்லுது. இருவர் படுத்துக்கொண்டால் சூடு உண்டாகும் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் கேதர் ஆகும்போது, இணையும் போது அதில் ஒரு வலிமை பிறக்கிறது. இப்போ தனிமையாக இருக்காதீங்க. எல்லாம் தேடி தேடி ஓடி இருக்கிறேன். எனக்கு கிடைக்கலன்னா கூட பக்கத்தில் இல்லாட்டா கூட தூரத்துக்கு தேடி ஓடி இருக்கிறேன் நான். உங்கள் வட்டத்தில் என்ன கூட சேர்த்துக்கோங்க அப்படிலாம் போயிருக்கிறேன் நான். அப்படி ஏன்னா அதில் நம்ம குறைஞ்சி போகிறதே கிடையாது. உதவி கேட்குறவங்களுக்கு கிருபை உண்டாகும். ஆமென். பெருமையாக இருக்கிறவங்க உதவி கேட்க மாட்டாங்க. அது தன்னம்பிக்கைங்கிறது இல்லை, பெருமை. ப்ரௌட் இருந்தால் ஹெல்ப் கேட்கவே மாட்டீங்க. ஆமாம், அதுதான் நிறைய பேருடைய வளர்ச்சிக்கே தடை. தூக்கி தூர போட்டு கேளுங்க, எனக்காக ஜோம் பண்ணுங்க. நானும் ஒரு டைம் நம்ம என்ன பண்ணலாம், மீட் பண்ணலாம், கேட்கலான்னு இங்கே ஒரு ஐக்கியத்தை நீங்கள் வைப்பது அவசியம். அதுக்காக தான் சபை கூடி வருதல். எதுக்கா? அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஒருவரை ஒருவர் ஏவும்படியாக. எல்லாம் சொல்லுங்க, ஒருவரை ஒருவர் ஏவும்படியாக. அப்படின்னா என்னன்னா, என்கரேஜிங் ஒன் அனதர். என்கரேஜிங் ஒன் அனதர். அப்போ ஒருத்தர் நீங்கள் ஊக்கப்படுத்துறதுக்கு இது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். ஒருத்தர் நீங்கள் என்கரேஜ் பண்ண முடியும். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஒருத்தர் எல்லாரும் என்கரேஜ் பண்ண முடியாது. அப்புறம் அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுவாங்க. பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. சபையில் ஒரு பாஸ்டர் இருந்தால் 10-15 பேர் கஷ்டம். ரொம்ப பேரில் பண்ணவே முடியாது. 10 பேருக்கு ஒரு ஆளுங்க. 10 பேராவது சேர்ந்து அதில் ஒரு ஆளாவது அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். இது எப்படின்னா ஒன் அனதர், ஒருத்தர் என்ன பண்ணுறது, உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம். இது ரொம்ப அவசியம் பாருங்கள். இட்ஸ் வைட்டல் திங்ஸ். இதை நீங்கள் தவிர்க்க முடியாது. சிலதை நம்ம தவிர்க்கிறோம், அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து, ஒரு சோதனை வரும்பொழுது பலனே அற்றவர்களாக போய் உட்கார்ந்துருக்கோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதே. ஏன் அப்படி? நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசத்துலேயும் நல்ல தொடர்புலையும் நீங்கள் வளரும் பொழுது அப்படி வந்தால் கூட அதை ஜெயிப்பீங்க. ஆமென். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் பெரியவர்னு உங்களுடைய வாய் என்ன பண்ண ஆரம்பிக்கும், சொல்ல ஆரம்பிக்கும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அப்போது முதல்ல கர்த்தரை குறித்த ஒரு நல்ல ஒப்பீனியனை உங்கள் மனதில் வைத்து சந்தோஷமாக இருக்க ஆரம்பிங்க. ஆமென். Have a good opinion about our daddy God, because the devil always questioning the goodness of God. அந்த ஏதேன் தோட்டத்தில் பண்ணது தான் அவன் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிறான். அதை புசிக்கக்கூடாது என்று சொன்னாதோ அப்படிமா ஆயிலே போடணும். அப்படி சொல்லியே நம்மளை என்ன பண்ணுவான், ஏமாற்றுவான். அவர் ஒன்றும் அவ்வளோ நல்லவர் மாதிரி தெரியலையேங்கிற மாதிரி உள்ள என்ன பண்ணுவான், கொண்டு வருவான். He is good. எனக்கு சுவாசத்தை கொடுத்தவர். ஆமென். எனக்கு ஜீவனை கொடுத்தவர். ஆமென். என்னை முதல் மனிதனாக படைத்தவர். எனக்கு மனைவியை கொடுத்தவர். எனக்கு இவ்வளோ பலனை கொடுத்தவர் அவர். ஒரு பழத்துக்கு அன்னாட பரதேசிங்கிற மாதிரி அவனை அட்டி இருந்திருக்கணும். ஒரு பழத்துக்கு என் கடவுளை நீ இப்படி பண்ணுறியா? அவர் பெரியவருங்க, என்னை படைத்தவர். அவருக்கு என்னலாம் பாருங்களேன், ஒன்றும் பெரிய இல்லை, சின்ன மேட்ரு தான். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் பெருசாலாம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான் அவங்கள இது பண்ணிகிட்டு இருப்பான். ஆல்வேஸ் ஹீ கொஸ்டனிங் த குட்னஸ் ஆஃப் காட். அவர் ஒன்றும் அவ்வளோ நல்லவர் இல்லைங்கிற மாதிரி எதையாவது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டே இருப்பான். நீங்கள் சொல்லுங்கள், அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் போதுமானவர், அவரில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆமென். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவன் உன் இருதயத்தின் ஆசைகளை விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அம்புட்டு நிறைவேறும் சொல்கிறேன் நான். இன்னைக்கு காலையில் ஒரு அற்புதமான வார்த்தையை ஆவியானவர் கொடுத்தார். அதை நான் காலையில் பேசினேன். ப்ரொஃபெட்டிக் மெசேஜ் தான் இப்போ போயிட்டே இருக்குது. அது என்னென்னா, அதாவது இனி காலம் செல்லாது. ஆக்சுவலி இது கிறிஸ்தவ சபையில் வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. இனி காலம் செல்லாதுன்னு அர்த்தம்னா கடைசி காலம் வந்துடுச்சுன்ட்டு.
அதாவது ஆண்டவர் அதை வேற மாதிரி சொன்னார். இனி காலம் செல்லாதுன்னு அர்த்தம்னா, உன் வாழ்க்கையில் நிறைய காரியங்களுக்காக ரொம்ப நாள் காத்திருந்த, இனிமே காத்திருத்தல் என்பது உன் வாழ்க்கையில் இருக்காது. உன் வாழ்க்கையில் எல்லாம் சீக்கிரமாய், வேகமாய், வேகமாய், அதி தீவிரமாய் கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில செய்கிறார். ஆமென். ஆமாம், அந்த வேகம் எடுக்கும். ஆமென். ரொம்ப ஸ்பீடா. ஜீசஸ் எப்போ என்டர் ஆகுறாரோ அப்போ என்ன நடக்குது? ஒருத்தன் 38 வருஷம் காத்திருக்கிறான், ஒரு நன்மை நடக்கணுங்கிறதுக்காக 38 வருஷம் என்ன பண்ணுறான்? வெயிட் பண்ணுறான். ஆனால் எப்போ ஜீசஸ் உள்ள என்டர் ஆனாரோ 38 வருஷம் நடக்காதது அப்படிங்கிறதுக்குள்ள அவன் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆமென். அது எதுக்கு அடையாளமாக இருக்குது? காலையில் எனக்கு டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் வேகமாக சொல்லாமல் விட்டதை சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் 2வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. யுத்த மனிதரான அந்த சந்ததி எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடி பாளையத்தின் நடுவில் இருந்து மாண்டு போக, நாம் காதேஸ் பர்னே அவை விட்டு புறப்பட்டு முதற்கொண்டு சேரத் ஆற்றை கடக்கு மட்டும் சென்ற காலம் 38 வருஷம் ஆயிற்று. ஆக்சுவலி இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம 40 வருஷங்கிறோம், ஆனால் எக்ஸாக்டாக எத்தனை வருஷம் தான்? அந்த அந்த அதாவது நம்ம வீட்டிலேருந்து கிளம்புன நேரத்தையும் சேர்க்கக்கூடாது இல்லையா? பஸ்ஸு ட்ராவல் டைம்னா புரியுதா? 5 மணி நேரம்னா வீட்டில் கிளம்பி நடுவில் காடையில் காப்பி குடிச்சிட்டு போனதெல்லாம் சொல்லக்கூடாது. எக்ஸாக்ட் ட்ராவல் டைம்னா என்ன? பஸ்ஸு புறப்பட்ட நேரம் வந்த நேரம், அது மாதிரி. இப்போ மொத்தமாக பார்க்கும்போது 40ங்கிறது ஓகே, ஆனால் எக்ஸாக்ட் டைம்ங்கிறது என்ன தான்? 38 வருஷம்தான். அப்போ இங்கே ஒருத்தன் 38 வருஷமாக என்ன பண்ணுறான்? சோகம் இல்லாமல் உட்காந்துருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் 38 வருஷமாக வாக்கு பண்ணதுக்குள்ளே போகாமல் இருக்கிறாங்க. எப்போ ஜோஷுவா வந்தானோ அப்போ அதுக்குள்ளே போயிட்டாங்க, எப்போ ரட்சகர் வந்தாரோ அப்போ அதுக்குள்ளே போயிட்டாங்க. ஆமென். அப்போ வருட கணக்காக நடக்காத காரியத்தை தேவன் உடனடியாக அந்த கணக்கை தீர்க்கிற செயல்களை கர்த்தர் பண்ணுகிறார். ஆமென். காலையில் அதை தான் பேசினாரு, அதை தான் இன்னைக்கு மக்கள் மேலே பேசினேன். இயேசு செஞ்ச எல்லா அற்புதத்திலும் நீங்கள் பாருங்கள், அந்த வருஷங்கள் மென்ஷனாக இருக்குது. இங்கே 38 வருஷம். ஒரு பெண் கூனியாக இருக்கிறா, எத்தனை வருஷம்? 18 வருஷம் கூனியாக இருக்கிறா. ஒரு பெண் சுகமில்லாமல் இருக்கிறா, எத்தனை வருஷம்? 12 வருஷம். அப்போ 12 வருஷம் நடக்காதது, 18 வருஷம் நடக்காதது, 38 வருஷம் நடக்காதது அன்னைக்கே நடக்குது. பாருங்களேன், வருஷ கணக்காய் நடக்காதத உடனடியாக உங்க வாழ்க்கையில செய்கிற கிறிஸ்துவின் அபிஷேகமும் கிறிஸ்துவின் செயலும் உங்க வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. ஆமென். வருஷ கணக்காக நடக்கலைங்க, ஆண்டாண்டு காலமாக நடக்காததை ஆண்டவர் வந்தபோது நடந்தது. அப்படின்னா என்னன்னா, காலத்தின் ஆதிக்கத்தை உடைக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. புரியுதா உங்களுக்கு? இந்த டைம் உங்கள் மேலே வைக்கிற அந்த அந்த இதை உடைக்கிறார். இவ்வளோ டைம் ஆனால் தான் நடக்கும்னு இருக்கு பாருங்க, அதை கூட கேன்சல் பண்ணுறாரு உங்களுக்கு. அதை கூட கேன்சல் பண்ணுறாரு. ஆமென். அதை கூட கேன்சல் பண்ணுறாருங்க. காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். கடவுளுக்கு ஒரு பேர் இருக்குதுங்க, காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். அப்போ இவ்வளோ டைம் ஆகும் பாருங்க. யோனா மனமடிவாக இருக்கிறான். யோனா எப்படி இருக்கிறான்? மனமடிவுன்னா என்ன அர்த்தம்? டிப்ரெஷன், அப்ரெஷன், சப்ரெஷன், அந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறான். மன மடிவில் அவன் இருக்கிறான். அவன் மனமடிவாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு செடி என்ன பண்ணுறாரு? கட கட கடன்னு ஓவர் நைட்டில் முளைக்குது. எல்லாம் சொல்லுங்க, ஓவர் நைட்டில் முளைக்கு. ஆமென். ஓவர் நைட்டில் ஒரு செடி என்ன பண்ணுது? முளைக்கு. ஆக்சுவலி ஒரு இது வளரணும்னா விதை போட்டு அப்படியே இது பண்ணி அப்புறம் அப்படியே அது வளர்றதுக்கு என்ன ஆகும்? ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் இப்படி ஆகும். அப்படி ஆனாதான் அதை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இரவிலே அது முளைத்தது. ஒரு இரவிலே அது அங்கே பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும். நான் சொல்லட்டுமா? சூரியன், காற்று, சந்திரன் இதுக்கு கீழே ஒரு வளர்ச்சி இருக்கு.
அதுக்கு டைம் எடுக்கும். டைம் ப்ராசஸில் தான் அது வளரும். ஆனால் நீதியின் சூரியன், அந்த சூரியனுக்கு கீழே ஒன்று நடக்குதுன்னா காலத்தை மீறி ஒரு காரியம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ இந்த செடி எப்படி வளர்ந்துச்சு? எல்லாம் சொல்லுங்க, ஒரு ராத்திரி. என்ன சிவராத்திரியா? நான் சொல்றேன், ஒன் நைட். கர்த்தர் வருஷ கணக்கா வளருங்கிற ஒரு மேட்டரை ஒரு இரவு உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும். ஒரு ராத்திரி அதை உங்க வாழ்க்கையில முளைக்க வைக்க முடியும். அவ்வளவு மகத்துவமான தேவனை நீங்கள் சேவிக்கிறீர்கள். ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க. அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும். என்னங்க, ஒரு ராத்திரியிலே முளைச்சிடுமா? ஒரு ராத்திரியிலேயே வளர்ந்துருமா? அதுக்கு முந்தின வசனம் போடுங்க. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகி கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி, அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும், பாருங்க, இவனை ஒரு தீர்க்கதரிசியை டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு ராத்திரியிலேயே வருஷமானா வளர வேண்டியதை ஒரு ராத்திரியிலேயே வளர வைக்கிறார் கடவுள். பாருங்க, அப்பவுமே டிப்ரெஷன்ஸ்க்கு வேலை பார்த்துருக்கிறார். வருஷ கணக்காக நடக்காததை ஒரு ராத்திரிலே முடிக்கிறார். இந்த தேவன் உங்களுடைய தேவன் சொல்றேன். என்னைக்கு கிறிஸ்துவின் அபிஷேகம், கிறிஸ்துவின் ஆளுகை வருகிறதோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா, வருடம் எங்கள் எடுக்கும் என்கிற காரியங்களை ஒரு இரவிலே அது முடியும். ஒரு இரவிலே அது முடியும். ஆமாம். இன்னைக்கு காலையில் பேசும்போது கூட அதை தான் சொன்னேன். ஆனால் இப்போ நல்ல நைட் ஆகுது. இப்போ இன்னும் வெயிட்டாக சொல்கிறேன், இரவிலே அது முடியும். இரவிலே காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறவர். இரவோடு இரவா. ஆமென், ஆமென். ஒரு காரியத்தை முளைக்க செய்கிறவர் அவர், வளர செய்கிறவர் அவர், உண்டு பண்ணுகிறவர் அவர். நான் சொல்றேன், பல அசாத்தியத்தை பார்க்கிற வருஷங்களாக தான் அந்த வருஷம் இருக்க போகிறது. எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, அற்புதங்களை உன் நடுவே செய்வேன் என்று சொன்ன தேவன் இரவோடு இரவாக சில வளர்ச்சிகளை, சில வெற்றிகளை, சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கொண்டு வருகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அது போடுங்க, இரவிலே அது முளைத்தது. ஒரு ராத்திரியில் எப்படிங்க வளர முடியும் ஒரு செடி? கர்த்தர் வளர வைப்பார். இயற்கையும் அவர் தான் உண்டு பண்ணாரு, சூப்பர் நேச்சுரலும் அவருடையதாகத்தான் இருக்கிறது. ஆமாம், சிலது நேச்சுரலாக அப்படி நடக்கும். அதுவும் ஒரு அழகு தான். ஒரு பிள்ளை 10 மாதத்தில் பிறக்கிறது, அப்புறம் அப்படி வளர்றது ரொம்ப நல்லா இருக்கு. பிள்ளை பிறந்த உடனே, என்னப்பா இவ்வளோ லேட்டாகவே என்ன பார்க்க வரீங்கன்னு ஆஸ்பத்திரியில் கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? முத நாள் இன்னைக்குமா லேட்டாக வரீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அற்புத குழந்தை பிறந்தன்றே பேசினது அப்படின்னா நம்ம நிறைய பேர் நெஞ்சு பிடிச்சி நின்றுட்டுருப்போம். அதனால் சிலது நேச்சுரலாக இருந்தால் ரொம்ப அழகு, அதான் கடவுள் வச்சிருக்கிறார். ஆமென். ஆனால் வாழ்க்கையில் சில காரியங்கள் இப்படி தாமதித்து நடக்காமலே இருக்கு பாருங்க. அந்த அத்தனையையும் தேவன் கேன்சல் பண்ணி இரவோடு இரவாக சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்புகிறார். ஆமென். ஆமாம். அப்போ இது வந்து தேவன்கிட்ட இது இருக்கு பாருங்களேன். 38 வருஷத்தை கேன்சல் பண்ணி விட்டார் ஒரே நாளில். 18 வருஷம் நடக்காதது அவங்க வாழ்க்கையில் நடக்குது. 12 வருஷம் நடக்காதது அவங்க வாழ்க்கையில் ஒரே நாளில் நடந்துச்சுங்க. 12 வருஷம் பிரச்சனை, அட்லீஸ்ட் ஒரு 12 வாரமாவது போக வேண்டாமா? 12 நிமிஷம் கூட எடுக்கக்கூடாது. தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது. ஆமென். 38 வருஷம், 18 வருஷம் இருக்கிற பிரச்சனைக்கு கொஞ்சம் ஏதாவது டைம் கொடுக்கலாம்ல. உடனே எப்படி மாத்துறது? உடனே தான். ஏசுனா உடனே. கிரைஸ்ட் மீன்ஸ் immediate. I tell you my friend, Christ means immediate. ஆமென். உங்க வாழ்க்கையில இம்மிடியேட்டா சில காரியங்கள் நடக்கட்டும். ஆமென். லைவா சில காரியங்கள் நடக்கட்டும். பேசப்படும் போது சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கட்டும். ஆமென். அவர் கட்டளையிட்ட உடனே அது முளைத்ததாம், ஓங்கி வளர பண்ணாராம். ஆமென். ஸோ இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ வார்த்தையை பேசும்போது சிலது மெதுவா வளராது, வேகமா உங்க வாழ்க்கையில வளர ஆரம்பிக்கும். தீவிரமாய் என் வார்த்தையை நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு, அது அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். ஆமென். இவ்வளோ பெரிய கர்த்தர் நாளாகாதுப்பா. உலகத்திலே ஒரு கணக்கு, என்ன கணக்குனா,
கொஞ்சம் லைஃப் போன ஒரு 40 வந்தால் தாங்க ஓரளவுக்கு ஒருத்தன் வந்து ஒரு இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்குறாங்க உலகத்தில். ஆனால் தேவன் பாருங்கள் 30 வயசுலேயே யோசேப்பை தூக்கி முழு தேசத்துக்குமே அதிபதி ஆக்கிட்டார். ஆமென். கர்த்தர் எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணுறாருங்க. நீ காலைல பேசின மெசேஜ் கேட்கலன்னா போய் கேளுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப இப்படி நீண்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே குறுக்குறார். ஆமென். ஆமாம் ஆமாம். அதனால தான் இயேசு யூஸ் பண்ண எல்லா வார்த்தையும் பார்த்தீங்கன்னா உடனேங்கிற வார்த்தை தான், இப்போதுங்கிற வார்த்தை தான். ஆமென். ஒருத்தனுக்கு வியாதியாக இருக்குது, அவர் வார்த்தை சொல்கிறாரு. அப்போ அவன் கேட்குறான் எப்போ சுகமாயிடுச்சு. அவர் சொன்ன நேரத்தையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா அவர் சொன்ன நேரத்திலே அங்கே சுகம் நடந்துடுச்சு பாருங்க. ஆமென். ஆமாம். நீங்கள் இங்கே உட்கார்ந்துட்டு இருந்து நீங்கள் கேட்குற இந்த நேரமே உங்களுக்காக நடக்க வேண்டிய சுகம், உங்களுக்காக வர வேண்டிய அற்புதம், உங்களுக்காக நடக்க வேண்டிய மாற்றம், உங்களுக்கு உண்டாக வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஆமென். பெரியவருங்க, ரொம்ப பெரியவர். உங்களை சந்தோஷமாக வச்சுப்பார். ஆமென். உங்களை நல்லா பார்த்துப்பார். நீங்கள் அவரில் சந்தோஷமாக இருக்கலாம் எப்போவுமே. நேரம் எடுக்காது. ஆமாம். அப்படியே முழுவதும் பிரயாசப்பட்டான், கிடைக்கல. இப்போ முழுவதும் கிடையாது, போட்ட உடனே வருது. அப்போ நீ காலைல தான் பேசினேன், உங்க வருஷ கணக்கா சம்பாதிக்கிறதெல்லாம் மாசமா மாறும், மாத கணக்குங்கிறதெல்லாம் ஒரு நாள்ல வர்ற இன்கம்ஸா கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாற்றுவார். ஆமென். எல்லாத்தையும் பாருங்கண்ணே. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்கிறது எப்படி இருக்குது, அதுவும் நம்ம தலைமுறைக்கு அது நடக்கும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் இப்படி சொல்கிறேன்னே, மோசேங்கிற பெரிய தலைவன் 40 வருஷம், அதான் இந்த கணக்கு பார்த்தா 38 வருஷம் எல்லாம் பண்ணால் என்ன கணக்கு அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே இருந்தாலும், ஜோஷுவா வந்து அதை 38 வருஷ கனவை இவன் அந்த முதல் வாரங்கள்லே போய் அதை அடையிற மாதிரி கர்த்தர் பண்ணிட்டார். அப்போனா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய வாழ்நாள் சாதனையை உங்கள் பிள்ளைகள் முதல் நாள் சாதனையாக செய்து முடிப்பார்கள். உங்கள் வாழ்நாள் சாதனை உங்கள் பிள்ளையினுடைய முதல் சாதனையாக மாறுங்க. ஆமென். எஸ் எஸ். அதனால தான் சொல்கிறேன், எலியா செய்த கடைசி அற்புதம் எது? யோர்தான் 2 பிளக்குது, கடந்து போறார். அதான் எலியா பண்ண கடைசி அற்புதம். எந்த அற்புதத்தை எலியா கடைசியில் பண்ணானோ, எலிசா அதை தான் பண்ண முதல் அற்புதமே அதுதான். தலைவர்களின் கடைசி அற்புதம் அடுத்த தலைமுறையின் முதல் அற்புதமா இருக்கிறது. உங்க பிள்ளைங்களும் அப்படிதான் பார்க்க போறாங்க. உங்க வாழ்நாளெல்லாம் நீங்க சேர்த்து சம்பாதிச்சு சாதனைன்னு ஒன்று வச்சிருப்பீங்க பாருங்க, அதை ஒரு அடியில் அவங்க முறியடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ல அதை அவங்க முறியடிப்பாங்க. முதல் தொடுதல்ல அதை அவர்கள் நிறைவேற்றி முடிப்பார்கள். ஆமென். தேவன் அப்படிதான் ஒரு தலைமுறையை எழுப்பி கொண்டிருக்கிறார். தேவன் அப்படிதான் ஒரு சந்ததியை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால தான் சொன்னேன், நீ காலையில் கூட இந்த பெரிய ஊழியக்காரங்க, மூத்த ஊழியக்காரங்க, வளர்ந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி வளர்ந்து வர்ற இளைய ஊழியக்காரங்கள் மேலே புசுன்னு இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? அவன் முடியை இப்படி வெட்டியிருக்கான், ட்ரெஸ்ஸை எப்படி போடுறான் பாருங்க, இப்படிலாம் பேசி இந்த வாரம் மட்டுமே பாருங்கள், முடி வெட்டுறதுக்கு நான் 2 பேர் போட்டோ போட்டு விட்டுருக்குறாங்க. டேய், நான் முடி வெட்டினா உனக்கு என்ன? அதுக்கு ஃபேஸ்புக்கில். அப்புறம் நமக்கு தங்கம் வருதை மட்டும் ஒருத்தர் கவனித்து அதையே போட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டு விட்டுருக்குறாரு. ஒருத்தர் கேட்டார், இதெல்லாம் பார்த்தீங்களா? நமக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு வர்ற தங்கத்தை தான் நம்ம பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது. ஏன் இவங்களுக்கு இந்த பொசுன்னு ஆகுதுன்னா, நம்ம 30 வருஷமாக செய்கிறோமே, நம்ம 25 வருஷமாக செய்கிறோமே, நம்ம பண்ணுறோமேன்னு. அப்போ நீங்கள் இது என்னன்னா, அவங்க அத்தனை வருஷமாக பண்ணுறதை இவங்க 4-5 வருஷத்தில் பண்ணிடுறோமா, அதுதான் அந்த பொசுப்பு காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. முடிய இவன் எப்படி வெட்டினான்னு சட்டை அதெல்லாம் விஷயம் கிடையாது. நம்ம இத்தனை வருஷமா. அப்போ நீங்கள் ஒரு தகப்பனாக பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. இப்போ நம்ம இத்தனை வருஷம் பார்க்காத நம்ம புள்ள பாரு முதல் நாளே பார்த்துடுச்சுன்னா, உங்களுக்கு ஒரு ஃபாதர் ஹார்ட் இருந்ததுன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தான் ஆகும். அதான் சொல்லல, ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட்டில் 1.5 லட்சமோ 2 லட்சமோ வாங்கியிருக்காரு. இப்போ இவன் பையன் மாதம் சம்பளமே 1.5 லட்சம் ரூபா. நடக்குதா இல்லையா?
அப்போ இவருடைய வாழ்நாள் அச்சீவ்மெண்ட்டை இவன் முதல் மாத அச்சீவ்மெண்ட்டாக கர்த்தர் மாத்துறாருங்க. நான் சொல்கிறேன், உங்களை விட உங்கள் பிள்ளைங்க பல மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உங்கள் தலைமுறை பலத்திருக்கும், செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். ஆமாம், கர்த்தர் வேற மாதிரி வைப்பார். நம்மளே நல்லா தான் வைப்பார். நம்மளே இப்படி இருக்கிறோன்னா அவங்கெல்லாம் வேற மாதிரி இருப்பாங்க. ஆமாம், அவங்க ஆரம்பிக்கிறதே வேற மாதிரிலாம் இருக்குது, அவங்க துவக்கமே வேற மாதிரிலாம் இருக்குது. அப்போ கர்த்தர் இந்த தலைமுறையை ரொம்ப வேகமாக, அதனால தான் அவன் வேகமாக இருக்கான். ஆமென். ஒரு ஸ்பீடு அவனுக்குள்ளே வைக்கிறாரு. அவனால் வெயிட் பண்ண முடியல, அவனால் ரொம்ப காத்திருக்க முடியல. ஏன்னா கர்த்தர் அதை அவனுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஏன்னா இனியும் காத்திருக்க கூடாதுப்பா, வேகமாக நடக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆமென். வேகமாய் 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 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ரொம்ப நாள் கணக்கில் எடுத்துட்டு இருக்கிற காரியங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லணும்னா, நீ வெகு நாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆமாம், ரொம்ப டைம் போச்சுன்னா மனசு இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்க விரும்பினது வரும். ஆமென். அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமென். அது ரொம்ப அருமையா இருக்கும். எஸ், சில நேரம் அது ரொம்ப டைம் எடுத்துக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், என்ன ரொம்ப டைம் எடுக்காது. ஆமென். ஆமாம், இனி காலம் செல்லாது. ஆமென். இனி துரிதமாய் நடக்கும், இனி வேகமாய் நடக்கும். காலத்தின் மேல் ஒரு ஆளுகை அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். ஆமென். ஆமாம், ஒரு இரவில் ஒரு செடி முளைக்குமா, கர்த்தர் முளைக்க வைப்பார். ஒரு இரவில் ஒருத்தன் பதவி ஏற்க முடியுமா, கர்த்தர் ஏற்க வைப்பார். ஆமென். ஆமென். ஒரு இரவில் மில்லியனர் ஆக முடியுமா, கர்த்தர் ஆக்குவார். ஆமென். ஒரு ஆளை மாத்தலங்க, 20 லட்சம் பேரை ஒரே ராத்திரியில மில்லியனரா மாத்தின ஆண்டவர் 20 lakhs people ஏற்கனவே ஆக்கி இருக்கிறார். ஒரு ராத்திரியில அம்புட்டு அடிமையும் அதிபதியா மாறிட்டான். அம்புட்டு பேர் கையிலையும் பொண்ணு வெள்ளையும் இருக்குதுங்க. நான் சொல்றேன், ஒளிந்து போகிற அந்த மகிமையிலே அவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கும்னா, இன்னைக்கு இயேசு ரட்சகருடைய கிருபைக்கு கீழே, கிறிஸ்துவின் கிருபைக்கு கீழே வாழுகிற சபை அதை விட பெரிய மகிமையை பார்க்கும். ஆமென். ரொம்ப பெருசா பார்க்க போறோங்க. ரொம்ப குளோரியஸான டைம் நமக்காக காத்திருக்கு. ஆமென். இனி வேகமாக அது நடக்கும். எல்லாத்துலேயும் வேகத்தை பார்ப்போம். அப்போ கொஞ்சம் ஆத்துமாக்கள் சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பேர் 100 பேரை வச்சு எத்தனையோ வருஷம் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த 100 ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தார், 10 ஆத்துமாவை பரலோகத்துக்காக பல வருஷமாய் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் பெந்தைக்கோஸ்தே நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுறான். 3000 பேர், ஒரே நாளில் 3000 பேர். ஆமென். அடுத்த வாரம் அப்படியே போயிட்டே இருக்கிறான். ஒரு முடவன் இருக்கிறான், அந்த முடவனை நடக்க பண்ணுறான். எருசலேம் மக்கள்லாம் கூடுறாங்க, இப்போ பிரசங்கம் பண்ணுறாங்க. இப்போ பிரசங்கம் பண்ணால் 5000 பேர். அப்போ ஒரு வாரத்தில் சபையின் எண்ணிக்கையே 8000 மாறிடுச்சுங்க. அந்த வேகத்தின் ஆவியானவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். பெரிய ஆத்தும அறுவடைகளை நாம் பார்ப்போம். ஆமென். ஆத்துமாவும் வேகமாக வரும். இனிமேல்லாம் நீங்கள் சும்மா வீட்டில் சின்ன இடத்துல கொட்டகைலாம் நடத்த முடியாது. ஸ்டேடியம் தான் வேணும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். 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 திரளாய் அதெல்லாம் சொல்கிறேன். முழுவதும் கஷ்டப்பட்ட ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இப்போ காலையில் போய் வலையில் போட்டால் மொத்தமாக கிடைக்குது. அப்போனா ஒரு இரவெல்லாம் பண்ணால் கூட வராதது சில நொடிகளிலே கர்த்தர் உங்கள் கைகளில் கொடுப்பார். ஆமென். அப்போ இது ஆத்துமாக்கள்லேயும் ஒரு வேகம் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்லி ஒரு வேகம் வரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வேகமான ஒரு அறுவடை, திரளாய் ஆத்தும அறுவடைகள். ஆமென். ஆமாம். இப்போ கனெக்ட் பண்ணோன்னா ஒரு 30லேருந்து 50 பேர் ஒரு மாதத்துக்கு உள்ளே வர்றாங்க. ஆனால் நாள் வருது, இப்போமே அது வந்துடுச்சு. 1000 வரப்போறாங்க, 1000 வரப்போறாங்க. ஆமென். நாம இதுல திருப்தி அடையக்கூடாது. ஆவியானுடைய மூவை விரும்பணும், ஆவியானுடைய தொடுதலை நாம விரும்பணும். விரும்பும் போது நான் சொல்றேன், மொத்தமா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வர ஆரம்பிப்பார். உலகத்திலே நடக்குது பாருங்க. அம்பேத்கர் தலைமையில் ஒரே நாளில் 3 லட்சம் பேர் புத்த மதத்துக்கு போயிருக்கான். நேச்சுரல் வேர்ல்ட்லேயே நடக்குது. ஒரே நாளில் புத்த மதத்தில் எத்தனை பேர்?
ஆமாம், அவங்க ஒன்று இப்படி யோசிச்சுட்டு திறந்தா 3 லட்சம் பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்கே 3 லட்சம் ஒரு நாள் இல்லைங்க. இங்கே தென்காசி பக்கத்தில் கூட நிறைய பேர் இஸ்லாமியத்துக்கு 10,000 பேர் என்னமோ ஒரே நாளில் மாறினாங்க வரலாற்றில். இப்படிப்பட்ட மாற்றம் நேச்சுரல் வேர்ல்ட்லேயே நடக்க முடியும்னா ஆவியானவருடைய கிரியைகள் நடக்கும் பொழுது மொத்தமாக மாறி ஜனங்கள் உள்ள வந்துடுவாங்க. ஏமே அந்த மாதிரி வேகமான ஆத்தும அறுவடையை நாம் பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. மாகோராபா ஷாட்டா லாபோரோ கோத்தோரோ. அது மட்டும் இல்லை, சாலமோன் சொல்லுகிறான், என்னை விட துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? வேகம் ஆத்துமால மட்டும் இல்லை, வேகம் ஜனங்கள் வருவதில் மட்டுமல்ல, பணங்கள் வருவதிலும் வேகம். அவங்க சொல்றான், சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்குது. சாலமோன் சொல்றான், என்னை விட என்ன சொல்றான் பாருங்க, என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? சாப்பாட்டுலையும் அடிச்சிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். விதவிதமா வகை வகையா என்ன மாதிரி அப்படியே சாப்பிடத்தக்கவன் யார்? அதே மாதிரி இன்னொன்னு சொல்றான், என்னை பார்க்கிலும் துரிதமாய் யார்? அப்படியே வந்து என்ன மாதிரி ஸ்பீடா யார் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்குறான். இப்ப யாருங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தானே கிறிஸ்து வந்தாரு. யாருன்னா கேட்கிற, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆமென். சாலமோன் வந்து நீ பெரிய ஆள்னு நினைச்சிட்டு இருந்த, ஆனா இப்ப சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்பனா அவனே ஸ்பீடா வேகமா சம்பாதிச்சானா உங்க கையிலையும் வேகமாக வர ஆரம்பிக்கும். லட்சங்கள், கோடிகள் இதெல்லாம் தாமதமாய் அல்ல, கோடியே ஓடியே வா என்று நான் சொல்லுகிறேன். வேகமா வா என்று சொல்லுகிறேன். துரிதமாய் வா என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். ஆமா, ஆத்துமாக்களும் துரிதமாய் வரும், ஜனங்களும் துரிதமாய் வருவார்கள், பணங்களும் துரிதமாய் வரும், நிலங்களை துரிதமாய் கொள்ளுவீர்கள். ஆமென். இனிமே டைம் எடுக்காது. எல்லாம் சொல்லுங்க, இனி காலம் செல்லாது. ஆமென். இது வேகத்தின் நாட்கள், இது வேகத்தின் நாட்கள், இது வேகத்தின் நாட்கள். இனிமே நேரம் எடுக்காது. எதுக்கெல்லாம் நேரம் எடுத்துச்சோ அந்த நேர தடைகள் நீங்குகிறது. எதுக்கெல்லாம் காலம் எடுத்துச்சோ அதனுடைய காரியங்கள் உடைகிறது. அது எல்லாம் உங்க வாழ்க்கையில வேகமாய் வந்து சம்பவிக்கிறது. ஆமென். ஆமாங்க, இயேசு பண்ண முதல் அற்புதமே காலத்தின் தடையை உடைத்த அற்புதம் தான். தெரியுமா உங்களுக்கு? காணாவூர் தானே, ரசத்தை பண்ணார் தானே, அதே பேசிகிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கிறது இல்லை. ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு கிரேப், அந்த திராட்சை ரசம், அந்த ஒயின், அதை கொண்டு வரதுக்கு 16 to 18 வருஷம் அதை பூமிக்குள்ளே புளிக்க வச்சு அவ்வளோ பக்குவமாக வச்சாதான் என்ன கிடைக்கும்? அவ்வளோ அருமையான ஒயின் கிடைக்கும். அப்போ 16-18 வருஷம் காத்திருந்தா கிடைக்க வேண்டிய ஒன்றை அன்னைக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணாரு பாருங்க. அதுதான் கிறிஸ்துவின் மகிமையாக இருக்கு. ஆமென். தாம் முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். ஆமென். bless you sister. எல்லா காத்திருப்பு முடியட்டும். ஆமென். அப்போ முதல் அற்புதமே திருமணத்துல தான் ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு. அது என்ன அற்புதம்? என்ன அற்புதம்? இப்போ யோசித்து பாருங்க. இப்போ ஒயின் இல்லைங்கிறான். ஒயின் இல்லையா, வாங்க திராட்சை தோட்டத்துக்கு விதை போடுவோம். திராட்சை தோட்டத்தில் தண்ணி பாய்த்து காக்கா குருவி எல்லாம் பார்க்காம வெள்ளை கொடியெல்லாம் நாட்டி அதை ஒரு அப்படியே திராட்சை எவ்வளோ நாளில் வரும்? 6 மாதமா 1 வருஷமா எவ்வளோ யாராவது தெரியுமா? திராட்சை பழம் தர்றதுக்கான சீசன் நேச்சுரலாக 1 இயரா 1 வருஷம் 1 வருஷம் ஆகுமா திராட்சை வந்து வர்றதுக்கு. அப்புறம் அந்த 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த பழத்தை எல்லாம் பறித்து அதை வந்து மண்ணுக்குள்ளே அடித்து வச்சா எத்தனை வருஷம் ஆகும்? 14 to 18 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே அங்கே பிள்ளைய பிறந்து அதுக்கு காது குத்துக்கு கொண்டு கல்யாணத்துக்கு கேட்டால் எதுக்கோ வர சொன்னால் எதுக்கோ வந்தம்மாங்கள. அது மாதிரி கல்யாணத்துக்கு கேட்டால் என் பொண்ணு கல்யாணத்துக்காக கொண்டு வந்துருக்கீங்க, அதுக்கு 18 வயசு ஆகி போச்சு மாப்பிள்ளை வீட்டில். நான் கேட்டது ஏசப்பா என் கல்யாணத்துக்கு, நீங்க கொண்டு வந்திருக்கிறது என் பிள்ளைய கல்யாணத்துக்குன்னா எவ்வளோ பாருங்க.
அப்படிதான் நடந்திருக்கணும். நேச்சுரலாக நடந்திருந்தா அதான் நடந்திருக்கணும். ஆனால் 18 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடியதை இப்படிங்கிறதுக்குள்ள பண்ணார் பாருங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அந்த நாட்களின் ஆதிக்கம் உடைகிறது. இயேசுவின் நாமத்தினால துரிதமான காரியங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வருகிறது. வேகமாய் அற்புதங்கள் நடக்கட்டும், வேகமாய் காரியங்கள் நடக்கட்டும். ஆமென். ஆமா, ஆண்டவர் தான் சொல்றாரு, படையப்பா ரொம்ப டைம் எடுத்துக்காத. ஆமென். இது வேற மாதிரி ஆடியன்ஸுக்கு, அவங்களுக்கு அது ஜெரமியாலாம் புரியாது, இது நல்லா புரியும். ரொம்ப டைமு எடுத்துக்காத, டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடு. ஆண்டவர் அதான் சொல்கிறார், டக்குன்னு டைம் எடுத்துக்காத படையப்பா. ஆமென். ரொம்ப நேரம் எடுத்துக்காத, இனி ரொம்ப நேரம் ஆகாது. ஆமென். கர்த்தர் அதை விரும்பலைங்க, நிஜமாக சொல்கிறேன். கர்த்தர் 18 வருஷம் கூனியாக இருந்தியா, 18 வருஷம் கூனியாக இருந்தியான்னு அப்படிலாம் சொல்ல. ஒரு கடுப்பாயிட்டார். 18 வருஷம் இன்னும் குனியை வச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு, உன்னை கட்டில் இருந்து அவிழ்க்கிறேன் அப்படின்னா இருப்பாருங்க. கர்த்தர் ஒன்றும் அதை ஏற்றுக்கல. ஓகே பரவாயில்ல, 18 வருஷம் தானே அப்படிலாம் சொல்ல. இது இப்படி இந்த தாமதங்கள் கூடாது, இப்படி காரியங்கள் தாமதமாக இருக்க கூடாது. நான் அதை விரும்பலை, நான் உடைக்க விரும்புகிறேன். நான் சொல்கிறேன், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் வாழ்க்கை, உங்கள் திருமணம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு காரியத்தில் இருக்கிற எல்லா தாமதத்தையும் கர்த்தர் உடைத்து அதையெல்லாம் உடனடியாய், சீக்கிரமாய், துரிதமாய் அவர் அதை செய்கிறார். ஆமென், ஆமென். தேவனுடைய வேகத்தை நாம் பார்ப்போம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இனி காலம் செல்லாது, இனிமே டைம் எடுக்காது. ஆமென். நான் சொல்கிறேன், அது ஒரு விதமான ஒரு சங்கிலி மாதிரி நம்ம மேலே கிடக்குதுங்க. நான் சொல்கிறேன், ஆவியானவர் பல்வேறு காரியத்தை உடைக்கிற மாதிரி இதையும் உடைக்கிறார். இன்னைக்கு மாலையில் நான் சொல்கிறேன், சும்மா ஏதோ ஒரு சர்வீஸ் கூடி ஒரு கிறிஸ்தவ மத பிரசங்கத்தை நீங்கள் கேட்கல. ஜீவனும் வல்லமையும் உள்ள ஆவியானவர் இந்த மாலை வேலையில் எத்தனையோ வருஷங்களாக உங்க மேலே போடப்பட்டிருக்கிற சில தடைகளை அவர் உடைத்து அதை துரிதமாக்குகிறார், அதை வேகமாக்குகிறார். இனி காலம் செல்லாது. ஆமென். இனிமே டைம் எடுக்காது, இனிமே வேகமா. அதனால தான் ஆண்டவர் சொன்ன நிறைய வாக்குகளை நீங்கள் கவனிச்சு பாருங்க. சொல்றாரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். தம்பி, இன்று போய் நாளை வா, அதெல்லாம் இங்கே கிடையாது. இட்ஸ் நாட் பைபிள். அது வேற எங்கேயாவது இருக்கலாம். ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கே உன்னை என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். சொல்றாரு, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஒரு வாரம் கழிச்சு இல்லை, என்ன சொல்றார், நன்மையை தருவேன் இன்றைக்கே. இன்றைக்கே. faith means now. now faith is. விசுவாசனாலே இப்போங்கிறது தாங்க. எல்லாம் சொல்லுங்க, இப்போ. இது வரைக்கும் எப்போ நீங்கள, ஆண்டவர் சொல்றாரு இப்போ. இப்போ இப்போ உங்க வாழ்க்கையில நடக்குது. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க அதை பாக்குறீங்க. ஆமென். எப்போலாம் கிடையாது. இவ்வளோ நாள் அந்த கேள்வி இருந்தது, எப்போ ஆண்டவரேன்னு. எப்போன்னு நீங்கள் கேட்டீங்களே, அதுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிற ஒரே பதில் இந்த மாலையில், இப்போ இப்போ இப்போதே அது தோன்றும், அதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். இப்போதே அது தோன்றும். அதனால தான் இன்றே ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரக காலம். இன்றே. மறைந்த டிஜிஎஸ் தினகரன் அவங்க கூட்டத்தில் நான் கவனிச்சிருக்கிறேன். அவருடைய பிரசங்கத்தில் மறக்கவே முடியாத ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுவார், இன்று அப்படிம்பார். நீ கேட்டீங்களா சார்? பார்த்துக்கிங்களா அவருடைய இது? இன்றைக்கு, நாளைக்கு வேண்டாம் சுவாமி அப்படிம்பார். நாளை வரை இவன் தாங்க மாட்டான். அவர் அப்படியே சொல்லுவார், ரொம்ப நாளைக்கு வேண்டாம் சுவாமி, நாளை வரை போய் சேருவானே தெரியல, நாளைக்கு வேண்டாம், இன்றைக்கு அப்படிம்பாரு பாருங்க. அப்படியே ஒரு மகிமை இறங்கும், ஜனங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்படும். நான் சொல்றேன், நாளைய தேவன் அல்ல, இன்றைய தேவனாக அவர் இருக்கிறார். Our God is a God of now, in this moment. In the moment live as a transformation உங்க வாழ்க்கையில் நடக்கட்டும். இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், எப்போ இது நடந்துச்சு? மணி 8:35. ஆமென். 8:35. ஆமென். அது முடிவு செய்யப்பட்டது, அது கையெழுத்திடப்பட்டது, அது சொல்லப்பட்டது, அது பேசப்பட்டதுன்னு அடையாளமான காரியங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பேசுகிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இன்றைக்கு. ஆமென். ஆண்டவர் ஒன்றும் பிறவாட்டின்னு மனவாட்டி
இனிமேல் பெறவாட்டி. நம்ம தான் அந்த ஊரில் பெறவாட்டி. அப்புறமா வாங்கிறத எப்படி சொல்லுவோம்? பெறவாட்டி. இப்படியே மனவாட்டிகிட்ட சொல்லி பெறவாட்டினே போயிட்டேன். இப்போ ஆமென், பெறவாட்டி கிடையாது. இன்றைக்கு, now, today is the day, now is the time, today is the day, now is the time, today is the day, now is the time. Get ready. ஆமென். 400 வருஷம் நடக்காதத 10 அந்த வாதைக்குள்ள ஒரு இரவுல அதை பண்ணி முடிச்சு 4 தலைமுறை பார்க்காதத அவர்கள் பார்க்கும்படியாக செய்தார். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எல்லாமே இருக்கு. 38 வருஷத்தை இப்படி மாத்தினார். 18 வருஷம் நடக்காத இப்படி மாத்தினார். 12 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகாத வியாதி ஒரு தொடுதல்ல குணமாயிடுச்சு. ஆமென். இன்ஸ்டால்மெண்ட்லாம் அவர் வைக்கலங்க. இன்ஸ்டன்ட், நாட் இன்ஸ்டால்மெண்ட், நாட் இன்ஸ்டால்மெண்ட் மிரக்கல், இன்ஸ்டன்ட் மிரக்கல். ஐ ஸ்பீக் இட் இன் ஜீசஸ் மைட்டி நேம். ஆமென். இன்ஸ்டன்ட், உடனே. மூழ்கிட்டு இருக்கிறான். பேதுரு கூப்பிடுறான், ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன? பைபிள் சொல்லுகிறது அதில் ரொம்ப பிடிச்சி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொஞ்சம் நம்ம கவனிங்க. ஆண்டவரே என்னை ரட்சியுங்கிறான். அதாவது இயேசு மாதிரி ஒன்றும் நடக்கணும்னு ஆசைப்பட்டு நடக்கிறான். திடீர்னு இந்த காற்று கடல் இதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டான்? மூழ்கிறான். மூழ்கும் போது என்ன சொல்கிறான்? ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படிங்கிறான். பைபிள் சொல்லுகிறது இயேசு உடனே அவன் கையை பிடிச்சி தூக்குனாரான். எல்லாம் சொல்லுங்க, உடனே. உடனே. சில மேட்டரில் நீங்கள் மூங்கிக்கிட்டு இருக்கீங்க, சில மேட்டரில் தாழ்ந்துட்டு இருக்கீங்க, இனிமேல் டைம் எடுக்க முடியாது. அந்த மாதிரி விஷயம் தானே உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அப்போ இன்னைக்கு நான் உங்கள் வாழ்க்கையில் சொல்ல, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அவனை தூக்குறாரு பாருங்க. ஆமென். உடனே. ஆமென். மூங்குற சூழ்நிலையில் போயிட்டு வேற எதுவும் பேச முடியாது. உடனே இயேசு. எல்லாம் சொல்லுங்க, உடனே இயேசு. கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, உடனே இயேசு. சுட சுட. ஆமென். தேவ சமூகத்தில் அப்பங்கள் பழசு வைக்கப்படப்படாது, சுடாதான் வைப்பாங்க. சுட சுட தான் வைப்பாங்க. நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு இன்ஸ்டன்டா சில காரியத்தை பண்றாரு. ஆமென். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து என்ன பண்றாரு? அவனை தூக்குறாரு பாருங்க. அவனை மூங்க விடலை. அதுக்கு முந்தின வசனம் போடுங்க. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை கூப்பிட்டான். அப்படியாப்பா? ஒரு வாரம் கழிச்சு வாரன்னா பேதுரு பணம் கரையில் உறங்கியிருக்கும். ஒரு வாரம் கழிச்சுலாம் கிடையாது. ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னா எப்போ பதில் தருவார்? உலகத்திலே பாருங்க, அவசர சிகிச்சை, அவசர வார்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இம்மிடியேட்டாக சிலதை பண்ணணுன்ட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் தாமதிக்க கூடாது. அப்போ உலகத்திலே இப்படி ஒரு அறிவு இருக்குன்னா, தேவாதி தேவன் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இனியும் தாமதங்கள் இல்லை, இனியும் காத்திருப்புகள் இல்லை, இனியும் பொறுமையாக போகிற நாட்கள் இல்லை. இனி சுதந்திரிக்கிற நாட்கள், இனி எழும்புகிற நாட்கள், இனி பெற்றுக்கொள்கிற நாட்கள், இனி காரியங்கள் உடனடியாய் உங்களுக்கு சாதகமாய் முடிகிற ஒரு நாட்களாக அது இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உடனே அது நடப்பதாக. ஆமென். அல்லேலூயா. என்ன இப்போ இப்படி ஒரு வார்த்தை இல்லைன்னா நம்ம அதை பிரசங்கம் பண்ண வேண்டியதே இல்லையே. 6 மாதம் கழிச்சுப்பா சிலது ஆண்டவர் செய்கிறார், அது அழகாக இருக்கும். ஆனால் எல்லா காரியமும் அப்படி கிடையாது. ஒரு 5% விஷயம் கொஞ்சம் வெயிட் பண்ணி சிலது பண்ணுறாரு, அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஆமென். மாக்கோ ராபா டாலாபோ சேட்டே லேப்ரோ ஷேகே லாபாரா. உடனே இயேசு கையை நீட்டி. எல்லாம் சொல்லுங்க, உடனே. இது டைம் எடுக்காது. இது உடனே. உடனே உடனே கையை நீட்டி அவன் என்ன பண்ணுறாரு? தூக்குறாரு பாருங்களேன். இதுக்கு போயிட்டு இது டைம் எடுக்கவே முடியாது. டைம் எடுத்தால் அவ்வளோதான், ஆள் காலி. ஆள் காலி பாருங்களேன். உடனே இயேசு. எல்லாம் சொல்லுங்க, உடனே இயேசு. நம்ம ஒரு வேற மாதிரி கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் பார்க்க போறீங்க.
ஆமென். வேற மாதிரி ஒரு இயேசுவோடு நீங்க போறீங்க, வேற மாதிரி ஒரு பிரசனத்தோடு நீங்க போறீங்க. ஆமென். இது காத்திரு, பொறுமையா இரு, அந்த மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பார் நினைக்காதீங்க. உடனே உன் வாழ்க்கையில சில காரியங்களை நான் செய்ய போறேன், இம்மிடியேட்டா சில திருப்பங்களை உன் வாழ்க்கையில நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆமென். நீங்களும் ரெடி ஆயிடுங்க. ஆமென். தேவன் செய்கிற அசாத்தியமான காரியங்களுக்கு ரெடி ஆயிடுங்க. நீங்க மனுஷன்ட்ட சொல்லுவீங்க, அவன் சொல்லுவான் வரும் ஆனா வராது. இதான் மனுஷன் சொல்லுவான். ஆண்டவர் சில நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார், ஆனா எப்பவுமே அதை சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. அவர் வந்து உடனடியாய் செய்கிற ஒரு தேவன். ஆமா, நீங்க யாருக்கெல்லாமோ சொல்லி நடக்காத சில காரியங்கள் இன்றைக்கு உடனே உங்க வாழ்க்கையில நடக்குது. ஆமென். ஷேகாட்டா லாப்ரோ ஷேகே லாப்ரோ ரகலா ப்ரோ ஷாட்டா லாபா ராகோட்டா லாப்ரா ஷேட்டி லே ப்ரோ ஷேகேண்டா லாப்ரோ கோட்டா ராபாலாரா. ஹல்லேலூயா. இயேசு என்னைக்கும் இன்றைக்கு பிரச்சனைக்கு நாளைக்கு தீர்வு என்று சொல்லவில்லை. இன்றைய பிரச்சனையோடு வந்த மக்களுக்கு நாளைக்கு தீர்வு என்று அவர் சொல்லவில்லை. இன்றைக்கு பிரச்சனையோடு வந்தால் இன்றைக்கே தீர்வு, இன்றைக்கே சுகம், இன்றைக்கே விடுதலை, இன்றைக்கே மாற்றம், இன்றைக்கே அற்புதம், இன்றைக்கே திருப்பம் என்றுதான் சொன்னார். அந்த மகிமையை வரவேற்கிறோம். ஆமென். ஆமாங்க, ஒருத்தர்கிட்ட கூட பிறகுன்னு சொல்லவே இல்லை. ஒரு சம்பவமாவது அப்படி இருக்கா பைபிளில்? ஒரு ஒரு 10 நாள் கழிச்சு எங்கே நம்ம மனசுக்குள்ளே இது நுழைஞ்சிச்சின்னு தெரில. காத்திருப்பு காத்திருப்பு காத்திருப்புன்னு அவ்வளோதான். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் அவ்வளோதான், போனதான் மிச்சம். பாருங்களேன், எப்போவுமே அவ்வளோ இல்லை. என்னைக்கு மேசியா வந்தாரோ, ஆமென். இப்போ ஜூப்ளிக்காக இன்னும் 7 வருஷம் நீ காத்திருக்க வேண்டியதில்லை. அவர் சொன்னாரு, இப்போவுமே அது அனுக்கிரக காலம், இன்றே ரட்சணிய நாள். ஆமென். ஆமாங்க. அவனுக்கு வந்து அவன் காணியாட்சி எல்லாம் அவனுக்கு மொத்தமாக கிடைக்கணும்னா முதல் 7 இயர்ஸ், அதுக்கப்புறம் 49வது வருஷம் தான் என்ன பண்ணும், கிடைக்கும். வந்தாதான் வாழ்க்கையில் இழந்து போனது திரும்ப கிடைப்பான். அது வரைக்கும் அவன் இருப்பானான்னு தெரில. வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணீங்கன்னா ஒரு 40 வருஷம் கழிச்சு கிடைக்குன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இருந்திருக்கு பழைய ஏற்பாட்டில். ஆனால் இயேசு வந்து இப்போ நின்று சொல்றாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு. ஆமென். நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? எஸ், தட் ரைட் வேர்டு. அவர் சொல்றார், நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? ஏசாயா 60 அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே காஸ்பல்லையும் ஏசு என்ன பண்றாரு, மென்ஷன் பண்றாரு. அவர் சொல்றாரு, நான் எதுக்கு வந்தேன்னா, அங்க பாருங்க, இது கவனிங்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஆமென். To proclaim the favorable year of the Lord. Mako rabo shata labara. Hallelujah. அவர் எதுக்கு வந்தாரா? இதுதான் உனக்கு அனுக்கிரக காலம்ங்கறத proclaim பண்ணுவதற்காக. To proclaim the favorable year of the Lord. The day when salvation and the favor of God abound greatly. Amen. அப்பனா அனுக்கிரக காலம். எல்லாம் சொல்லுங்க, அனுக்கிரக காலம். ஏசாயா 60 இது எப்படி இருக்குது பாருங்க. ஏசாயா 60 இது எப்படி வருது பாருங்க. இந்த ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஜெபம் பண்ணுவோம். Thank you Holy Spirit. Malkabora shatele broko talabara nemro sheti libro katana matalaboro. 61 ஐசாயா 61 பாருங்க, 2வது வசனம். அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டு நாளை கூறவும். எல்லாம் சொல்லுங்க, கூறவும். அப்போ இயேசு எதுக்கு வந்தாருன்னா, உன்னை சொல்றதுக்காக வந்தாராம். இப்போ மேத்யூவா லூக்கா அதில் உள்ளது போடுங்க. அனுக்கிரக வருஷத்தை பிரசித்த, இதில் பிரசித்தப்படுத்த, அதில் வந்து கூறன் இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படின்னா என்னென்னா, இன்னும் கூறுறதுன்னா அது ஒரு ஆளுக்கு கூட வச்சுக்கலாம். பிரசித்தங்கிறது அனுக்கிரக வருஷத்தை பிரசித்த. இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்க, கூறியிருப்பாங்களா, பிரசித்தப்படுத்தியிருப்பாங்களா? அப்படியே எல்லாம் பிரசித்தப்படுத்தியிருப்பாங்க. ஆமாம், ராவோடு ராவா
பிரசித்தப்படுத்தியிருப்பாங்க. இரவோடு இரவா ஆமேன் பிரசித்தப்படுத்திட்டாங்க. ஒரு திடீர்னு அந்த கொடி ஏறி இந்த கொடி என்ன பண்ணுது, இறங்குது. எத்தனையோ வருஷ அடிமைத்தனம் நீங்கி டக்குன்னு என்ன பண்ணுது, ஒரு இரவுல சுதந்திரம் மலர்ந்துச்சு. அப்போ அதை பிரசித்தப்படுத்துறாங்க. இப்போ இயேசு வந்து சொல்றாரு, இப்போ அந்த அனுக்கிரக வருஷங்கிறது நம்ம 40 வருஷத்துக்கு இல்லை, இப்போ நான் என்னைக்கு இறங்கி வந்தேனோ அன்னைக்கே ஜூப்ளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டு ப்ரோக்ளைம் தி ஃபேவரபிள் இயர் ஆஃப் தி லார்ட். ஆமென். அதை கூற, அதை பிரசித்தப்படுத்தவே நான் என்ன பண்ணேன், வந்தேங்கிறாரு. சொல்றாரு, உங்கள் கண் காண இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறினது. அங்க பாருங்க, அப்பொழுது அவர்களோடு பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் என்னைக்கு நிறைவேறிச்சு. இனிமே வசனம் அடுத்த வருஷம், அடுத்த மாசம், அடுத்த வாரம்லாம் கிடையாது. இன்றைக்கே, now is the time, today is the day. இன்றைய தினம் நிறைவேறிச்சு, இன்றைய தினம் நிறைவேறிச்சு. ஆமென், ஹல்லேலூயா. உங்க தரித்திரம் மாறுறதுக்கு வருஷம் எடுக்காது. ஆமென். அதை ஒரு நாள்ல கர்த்தர் மாற்றி அமைப்பார். ஆமென். உங்க கடன் அடைக்கிறதுக்கெல்லாம் வருஷம் எடுக்காது. ஒரு ராத்திரியில, ஒரு நாள்ல ஒட்டு மொத்தமா செட்டில் பண்ற மாதிரி கர்த்தருடைய அனுகிரகத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. காலையில ஒரு நண்பர் வந்து கையை பிடிச்சிட்டு ஆஃபரிங் கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்தார். அவர் சொன்னார், 1.25 கோடி கடனுங்க, நான் வந்தேங்க, 3 மாதம் கூட ஆகலை, எங்கே போச்சுன்னே எனக்கு தெரில, ஆல்மோஸ்ட் பாதியை தாண்டி நான் அடைக்கும்படி கடவுள் எனக்கு கிருபை செய்திருக்கிறேன். அவர் சொன்னார், வந்த சில வாரங்கள்லேயே சொன்னார், இந்த சில நாட்கள்லேயே 16 to 20 லட்சம் கடன் அடைச்சிட்டேன். நான் என் சொத்தெல்லாம் விற்று எல்லாம் போயிடும் நான் நினச்சேன். இப்போ எல்லாம் அடைச்சி நம்ம புதுசாக நான் சிலதெல்லாம் செய்வேன் போல, அந்த மாதிரி கர்த்தர் என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறேன். வந்து உட்காராங்க. எங்க நாகர்கோவிலேருந்து வந்து உட்கார்றாரு. ஏன் சும்மா வந்து உட்காரல, ஏன் உட்கார்றாரு, அந்த அனுக்கிரகங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் சும்மா வந்து இல்லை, அதை முழுசாக வந்து அதில் கனெக்ட் ஆகிருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கும் அது நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நாட்கள் இனி செல்லாது, காலம் இனி செல்லாது, இன்றைய தினம் நிறைவேறிற்று. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இன்றைய தினம். ஆமாம், இனிமேல் நாளை கிடையாது. உலகத்திலே சொல்கிறோம், ஒன்றை செய், நன்றை செய், அதை மனுஷனே எவ்வளோ பேசி வச்சிருக்கான் பாருங்களேன். ஒன்றை செய், நன்றை செய், இன்றை செய். அப்போ கடவுள் மட்டும் நாளைக்கு பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு பிரசங்கம் பண்ணும்போதே அது நடந்துடணுங்க. ஆமாம், ப்ரொக்ளைம் பண்ணும்போதே அது நடந்துடணும். ஏசு சுகமாவுன்னு சொன்னால் அந்த டைமில் அங்கே நடக்குது பாருங்களேன். அது கட்டளை இட்ட உடனே அந்த செடி வேகமாக வளருது. ஆமென். ஒரு தீர்க்கதரிசியின் மனம் மடிவிலிருந்து அவனை வெளியே கொண்டு வர உடனே வளர வைப்பார்னா, உங்களை டிப்ரெஷன்லேருந்து தூக்குறதுக்கு உடனே அவர் எத்தனையோ காரியங்களை அவர் இன்றைக்கும் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். கவலைப்படாதீங்க, உங்கள் டிப்ரெஷன்லேருந்து உங்களை அவர் வெளியே கொண்டு வருவார். நீங்கள் ட்ரை பண்ணி வர முடியாத மன அழுத்தங்கள் இருந்து அவர் உங்களுக்காக செய்கிற ஒரு கிரியை, அவர் உங்களுக்காக செய்கிற ஒரு செயல், அவர் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்க போகிற ஒரு காரியம் உங்களை எல்லா மன மடிவிலிருந்து வெளியே தூக்கி கொண்டு வரும். ஆமென். எலியா அவன் அந்த யோனாவுக்கு ஒரே இது, நம்ம சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறலன்னு எரிச்சலில் உட்காந்துட்டு இருக்கான். ப்ராஃபிட் தான், ஆனாலும் என்ன இருக்கு, எரிச்சலோடு இருக்கிறார். கவலைப்படாது, சரி, நீ எரிச்சலோடு இருக்கிறதுக்காக நானும் அப்படியே இருக்க போகிறது கிடையாது, உன்னை வெளியே கொண்டுறதுக்காகவே ஒன்று பண்ணுறேன்னு ஒரு செடியை ஒரு ராத்திரிலேயே முளைக்க வச்சுட்டார். இன்றைக்கி விதைக்கிற விதை ஒரு ஸ்பீட். ஆமாம், ஏற்கனவே நிறைய பேர் ஷோ பண்ணிருக்கீங்க, ஆன்லைனில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கும்போது விதைத்திருக்கிறீர்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கரங்களை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் விதைக்கிற விதை, நீ ஒரு விதை போட்டு வருஷம் கழிச்சா முளைக்கிறதான் கிடையாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு போட்டது இன்றைக்கே முளைக்க வைப்பார். ஒய் நாட்? இன்றைக்கி என்ன விதைக்கீங்களோ அது இன்றைக்கே முளைக்கும். ஆமென். இன்னைக்கு போடுற விதையை இன்றைக்கே வர வைப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், அது ஒரு அடையாளமாக இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். இல்லாட்டி இன்றைக்கி என்னெல்லாம் விதைக்கிறாங்களோ, ஆமென், அதன் அறுவடையை அவங்க உடனடியாய் பார்க்கும். சில காரியத்தை உடனே நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா உடனே நடக்கிற மாதிரி சில காரியங்களை அவங்க வாழ்க்கையில் பேசுகிறேன். நீங்கள் எங்களை நம்ப வச்சு ஏமாத்துற ஒரு கடவுள் கிடையாது. அந்த பழக்கம் உங்களுக்கு கிடையாது சுவாமி. நீர்
உத்தமர், உத்தமர், பொய்யுரையாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாட்டாலாபார். அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இன்றைய தினம் நிறைவேறிற்று. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. இன்னைக்கு இப்போ இந்த நொடியில நீ தேவனா இருக்கிறீர். பாருங்க, வேத வசனத்துல தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்தார், இருப்பார், இருக்கிறார். இப்ப எனக்கு ஒரு தேவை இருக்கு, இப்ப எனக்கு ஒன்று தேவை இருக்கு. கர்த்தரின் மேய்ப்பராய் இருந்தார், இருப்பார். அதை சொல்லவே இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். That means the God of now. இப்ப என்னுடைய பிரேக் த்ரூஸ்க்கு அவர் தேவனாய் இருக்கிறார். இப்போது என்னுடைய தேவைகளுக்கு அவர் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருந்தார், கண்டிப்பா இருப்பார், அதுல மாற்றமே இல்லை. ஆனால் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். இருக்கிறார்னா இப்போ இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல, இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல. ஆமென், 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 ஆமென். Daddy, I speak that grace. Rakla masha tala baraka talabo rube ke tata tapo rote rabalarara matile brona hante reba katala barabalara reblo shete lebe katara balabarara robe keta labro shata labaraka tarabatala. Hallelujah. நீ தாமதத்தின் தேவன் அல்ல. ஓ, நீர் பிறகு பிறகு என்று தள்ளி போகிற ஒரு தேவன் அல்ல. நெடுநாளாய் காத்திருக்கிறதை ஒரு நாளில் முடிய செய்கிறவர். நெடுநாளாய் காத்திருக்கிறதை ஒரு நாளில் முடிய செய்கிறவர். ரேபா காட்டா லாபூரா தாராபா லாபாரா. எல்லா தாமதங்களை கேன்சல் பண்றேன் சுவாமி. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் காலத்தின் ஆதிக்கத்தை இன்றைக்கு உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நேரத்தின் ஆதிக்கத்தை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயற்கையின் சில அந்த ப்ரோக்ரெசிவ் வேவ்ல போடப்பட்டிருக்கிற சில காரியத்தை மீறி உங்க பிள்ளைங்களுக்கு நடக்கட்டும். நான் பேசுறேன், இந்த நிலைக்கு வர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆகும், ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு அவ்வளவு டைம் எடுக்க கூடாது. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி அடைய இத்தனை ஆண்டுகள் ஆகும், உங்க பிள்ளைங்களுக்கு அப்படி எடுக்க கூடாது. ஆமென், ஆமென். ஷாட்டா லாபோரா காட்டா லாபாரா. ஓ ஷேட்டா லாப்ரா. இது 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 இன்னொரு டைமென்ஷன்லயும் உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். ரொம்ப நாள் ரொம்ப நாள் செஞ்சு கொஞ்சோல கிடைக்கிறது ஒன்று. ஆனால் நீங்கள் செய்கிறது கொஞ்சமாக தான் இருக்கும், அதை ரொம்ப நாளைக்கு அனுபவிப்பீங்க. உன் கைகளின் அந்த பிரயாசத்தை நெடுநாள் அனுபவிப்பீர்கள். லாங்கா அந்த ஹார்வெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென், ஆமென். டாடா ப்ரோகோ லாபாரா ஷடலா ப்ரோனா டலாபாரா கதராபா லாபாரா. ஒரு புதிய மண்டலங்களுக்குள்ளே எங்களை அழைத்து செல்கிறதற்காக நன்றி. ஒரு புதிய ஆவிக்குரிய மண்டலங்களை எங்களுக்காக திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மாட்டோ ரோபோ கோட்டோ லாபாரா கதராபா டலாபாரா. ஓ ஷேட்டே லேபே நேகோ லாப்ரா கதராபா லாபாரா. டாடி, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நீர் செய்கிற ஒவ்வொரு செயலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் காதுகள் கேட்ட இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இன்றைய தினம் நிறைவேறிற்று. இன்றைய தினம் நிறைவேறிற்று. ஆமென், ஆமென், ஆமென். என் வார்த்தைகளை தீவிரமாய் நான் நிறைவேற்றுவேன். எல்லாமே எங்க வாழ்க்கையில ரொம்ப வேகமாய். ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உன் காலின் கீழ் சீக்கிரமாய் நசுக்கி போடுவார். ஆமென், 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 ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். சிலதெல்லாம் சீக்கிரமா, அதுல ஆமென் டைம் எடுத்துக்காது. ராபா கட்டாலா போரோ ஷட்டா. ஆண்டாண்டு காலம் எரிகோ கோட்டையை கட்டியிருக்கலாம், ஆனா அதை 7 நாள்ல உடைச்சி அதை தாண்டி போற மாதிரி ஆண்டவர் ஒன்று பண்ணாரு பாருங்க. ஆமென். within 7 days, ஆமென், I declare some breakthroughs. ஹல்லேலூயா. 7 நாட்களுக்குள்ளாக ஆண்டாண்டா நடக்காத சில காரியங்கள் எல்லாம் 7 நாட்களுக்குள்ளாக சில காரியங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நடப்பதாக, உங்க பிள்ளைகள் மேல அதே நன்மையை நாங்க பேசுகிறோம் இந்த வேலை. இது கர்த்தரே செய்தார் என்பது ஒரு அடையாளமாய் மாறட்டும்.
இது தேவனுடைய செயல் என்பது ஒரு அடையாளமாய் உங்க வாழ்க்கையில மாறட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. மாபோரா ஷடா லாபா ராகடா லாபோ ஷெடா லேப்ரோ கோட்டோ லோபோ ரோகோட்டா லாபா ராபாட்டா. 7 குதிரை போட்டு ஒரு ரதம் போதுங்க. அந்த வேகத்தை விட தீர்க்கதரிசி மேல் ஆவியானவர் வந்த போது அந்த 7 ஹார்ஸ் ஸ்பீடெல்லாம் தாண்டி அவன் முன்னாடி போயிட்டானா. நான் சொல்றேன், ஆவியானவர் உங்க மேல் வேகமாய் அசைவாடுகிறார், வேகமாய் அசைவாடுகிறார். நீ ஆவியின் வேகத்தின் நாட்களை பார்ப்பீர்கள். ஆமென். ஷேக்லா மாட்டோ லோபோரோ ஷாடா லாபாரா. ரெடி. நீர் நல்லவர், நீர் மகத்துவம் உள்ளவர். உம்முடைய வல்ல கரத்தை, ஆச்சரிய செயல்களை இந்த மாலையில நாங்கள் கேட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், அதை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அனுக்கிரக வருஷத்தை உங்க ஜனத்தின் மேல நாங்க பேசியிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஷாமா சாலா பாரா காட்டா லாபோ ராபா லாபாரா ஓரா ஷேட்டே லேப்ரோ கோட்டா லாபாரா காட்டா ராபாடா லாபாரா. தேங்க்யூ டாடி. இனி இளைத்த நாட்கள் போதும், இனி காத்திருந்த நாட்கள் போதும், இனி ஜீவ விருட்சத்தை அனுபவிக்கிற நாட்களாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். டாடி நீங்க செய்றீங்க. We believe your goodness, Daddy. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஷாபோரோ கோட்டே லேப்ரே காட்டா லாபாரா. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆமென். இனி வேகமா வர்றத பார்ப்போம், சுலபமா வர்றத பார்ப்போம். ஆமென். வேகமா வரும், சுலபமா வரும். ஆமென். ஆமா ஆமா. பிரயாசப்பட்டு முட்டி மோதி வராததெல்லாம் ஈஸியா உங்க கையில வர ஆரம்பிக்கும். கர்த்தர் அதை கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென்.